குட் ஈவினிங் கைஸ். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே, தயாமணிகண்டன், அக்ஷத், மிலானா, அமிருதா, ஏஞ்சலினா, வேதா, அனிதா, அருணா பிரியா, பால விக்னேஷ், தரணி, தயாநிதி. தயாநிதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸ்ல ரொம்ப அட்டென்டிவா இருந்தீங்க. தினேஷ்குமார், காயத்ரி, கௌதம் எஸ், ஹரிபிரசாத், ஹரிவேந்தன், ஐஸ்வர்யா, ஜெயசூர்யா, ஜீவா, ஜெஃப்ரின், ஜெனி, ஜூஹி கௌசூர், அபிநயா, கனிகா, கார்த்திகேயன். ஓகே, ஸோ ஹாப்பி ஈவினிங் எல்லாத்துக்கும். நிறைய பேர் வந்திருக்கீங்க. என்னோட நேம் எல்லாரும் அவங்களோட நேம் எல்லாம் வாசிக்க முடியல. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 மெம்பர்ஸ் மேலே ஜாயின் ஆயிட்டீங்க. குட் ஈவினிங் கைஸ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் டே சேலஞ்சோட தேர்ட் டேக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் இருக்க 27 டேஸும் எப்படி கொண்டு போகணும், ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம்க்குள்ள நம்ம எப்படிலாம் சொல்யூஷன் தரணும் அப்படிங்கிற எல்லா லாஜிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லாரும் வந்துட்டீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீரராகவன், ஹாப்பி ஈவினிங். ஸோ தினேஷ்குமார் எஸ், சுகுமார், ஜீவா, வெங்கடேஷ், காவ்யா எம், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ எல்லாரும் ஜாயின் ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நேற்றும் சரி இன்னைக்கும் சரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அண்ட் பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜும் பண்ணிருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே வந்து மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னைக்கு 3 டேஸ்க்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பேசிக்ல இருந்து கற்றுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்க சேலஞ்ச் வந்து நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். கவலைப்படாதீங்க, 3 டேஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு யாரால வந்து புதுசாக ஜாயின் ஆயிருக்கீங்க அவங்க வந்து சேட்ல வந்து நியூன்னு வந்து டைப் பண்றீங்களா? ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நியூவா கிளாஸ்ல ஜாயின் ஆயிருக்கீங்களோ அவங்க வந்து சேட்ல நியூன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, சுந்தரம் நியூ. ஓகே, கௌதம், யஸ்வந்த், ராஜ்குமார், ஜுகில் கௌசூர் நியூ. ஓகே, மோனிசா, பிரவீஸ். ஓகே, பரவாயில்ல கைஸ், ஒன்றும் கவலை இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து எல்லா டேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக தான் பார்ப்போமே தவிர இந்த கான்செப்ட் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. நீங்க கண்டிப்பா நிறைய இன்புட்ஸ் கெட் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் ஆயிரும். கவலைப்படாதீங்க. ஓகே, ஹேமந்த், தேங்க்யூ ஸோ மச் கைஸ் உங்க ரிப்ளைக்கு. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ப்ரோக்ராமிங் கண்டிஷன் நீடட் ஃபார் கண்ட்ரோலிங் அவுட்புட்ஸ். ஒரு அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன கண்டிஷன் தேவை, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் போறோம் அப்படின்னா வாட்ச்மேனுக்கு என்ன கண்டிஷன்னா, ஒருவேளை அவங்க வந்து அன்யூனிஃபார்ம்ல இருந்தா அவங்கள உள்ள விடக்கூடாது. ஓகே, அன்யூனிஃபார்ம் மட்டுமா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அன்யூனிஃபார்ம்லி அதாவது யூனிஃபார்ம்லயும் இருக்கணும், அட் சேம் டைம் ஹேர் ஸ்டைலும் கரெக்டா இருக்கணும். அப்ப இங்க என்ன வருது, 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டா இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டும் இல்ல. ஓகே, அவர் யூனிஃபார்ம்ல கரெக்டா இருக்காரு, ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கு, பட் 3வது கண்டிஷன் என்னன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு இல்ல. இது மாதிரி தான் நம்ம ரியல் டைம்ல என்னென்ன யூஸ் பண்றோமோ 3மே அவங்கள்ட்ட சாட்டிஸ்ஃபை இருந்தா தான் வாட்ச்மேன் என்ன பண்ணுவார், அவுட் புட் நம்மள உள்ள விடுவார். அதே மாதிரிதான் நம்மளோட அப்ளிகேஷன்லயும் இது மாதிரி சிம்பிள் ஸ்டெப் தான் நமக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ என்னென்னு வந்து நம்ம தெளிவா பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னைக்கு ஜாயின் ஆனவங்க எல்லாத்தையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா. இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்டராக்டிவாகவும் உங்களுக்கு நீங்க லைக் பண்ற அளவுக்கு இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் நான் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். அட்டனன்ஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் செஷன்ல உங்களுக்கு எப்பனாலும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அட்டனன்ஸ் லிங்க் ப்ரொவைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. அண்ட் மினிமம் 28 டேஸ் அட்டனன்ஸ் இருந்தா, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன் சொல்றோம். இஃப் அட்டனன்ஸ் லிங்க் நீங்க வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், அன்னைக்கு டேக்கான அட்டனன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மினிமம் 28 டேஸ் அட்டனன்ஸ் இருந்தா தான் உங்களுக்கான இ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் ஆகும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ஹார்ட்வேர்லயும் சரி சாஃப்ட்வேர்லயும் சரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதை வந்து சிம்பிளா நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்குவோம். ரொம்ப சிம்பிள். ஓகே, அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா Q&A, உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா Q&A சொல்லுங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எனேபிள்ல இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிருங்க. ஓகேங்களா கைஸ்? நீங்க டிசேபிள் பண்ணாதான் எனக்கு வந்து சேட்ல வந்து உங்களோட சேட் எல்லாமே தெரியும். ஸோ இன்னைக்கு நியூவா ஜாயின் ஆக எல்லாரும் Q&Aல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. ஐ மீன் சேட் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. நான் கேட்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து அதுல போஸ்ட் பண்ணுங்க. அட் சேம் டைம் அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து எனேபிள் இருக்க ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிருங்க. அப்படின்னா நீங்க போடுறதோ இல்ல நாங்க போறதோ வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ அதை பண்ணிடுவீங்க நம்புறேன். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா, டைம் வேஸ்ட் பண்ணாம. அண்ட் இன்னைக்கான ஸ்பெஷல் போனஸ், நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கான பிபிடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட்ல எங்க கூட லைவ்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அந்த லிங்க் வந்து நான் எப்ப வேணாலும் ஷேர் பண்ணுவேன், அது என்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எப்ப நீங்க நிறைய பேர் இருக்கீங்களோ அப்போ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ யாரும் இந்த லைவ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த பிபிடி வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். நம்ம இன்ன வரையும் சொல்றோம், நம்ம வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் லைட் ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம், மேனுவல். நம்ம உள்ள வந்தாலே லைட் வந்து ஆன் ஆகுது, அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். அது எப்படி ஆன் ஆகுது?
அந்த ஒரு கான்செப்ட் தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். இது வந்து நிறைய இடத்துல வந்து டிஃப்ரெண்டா கெப்பாசிட்டர் அதை வச்சு அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கத்து தரேன். இதுல வந்து 3 பின்ஸ் இருக்கு. அந்த 3 பின்னோட நேம பார்த்தாவே நமக்கு அதுக்கான ஐடியா வந்து புரிஞ்சிடும். சரண், பின்சி போர்சியா வந்தாச்சு, ரவி, பூபாலன், ஜெய் கணேஷ். ஓகே, அருண்குமார் அட்டனன்ஸ் நாட் ஓப்பன் ப்ரோ. அட்டனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் லைவ் செஷன் முடியும் போது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு அப்பதான் ஓப்பன் ஆகும். ஓகே, வாட்ஸ்அப்ல அனுப்புன அட்டனன்ஸ் ஃபைல் ஓப்பன் ஆகல ப்ரோ. ஓகே ப்ரோ, அதை நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். அது எக்ஸல் சீட் தான், நீங்க டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு போய் பார்க்க தெரியும். ஓகே, லோகநாதன் ஹாய். ஓகே, ஸோ நிறைய பேர் ஜாயின் ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரையும் கவனிங்க. ஓகேங்களா? ஸோ அருண்குமார், ஸ்ரீவர்சன் இன்னும் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறோம், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ ஓகே கைஸ், நம்ம டேரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஸோ நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுக்க போறோம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டிரான்சிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசி சிப்போட, ஐசினா இன்டெகிரேட்டட் சிப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐசியோட மேஜர் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் வச்சு தான் நம்ம சொன்ன எல்லா கண்டிஷனையும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் வந்து எப்படி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதை வந்து டிரான்சிஸ்டர் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சிஸ்டர்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ளை. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 days கிளாஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், நான் மறுபடியும் சொல்றேன். சப்ளை அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துங்க. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம லைஃப்ல இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சப்ளைலையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து சேர்ந்தாதான் அந்த லைட் வந்து எரியும். நல்லா கவனிங்க, என்னோட கர்சரை வந்து பாருங்க. ஸோ பிளஸ்ல ஆரம்பிச்சு இந்த பட்டன் வழியா உள்ள போய் லைட்ல போயிட்டு மறுபடியும் நெகட்டிவ்ல வந்து ஒரு சர்க்கிளா முடியுது. ஓகேங்களா? ஸோ லைஃப் இஸ் சர்க்கிள்னு கூட வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம லைஃபோட ரிலேட்டட் தான். ஸோ அந்த சர்க்கிள்ல போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நடுவில் வந்து ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த சுவிட்ச் என்ன பண்ணுன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆகாம தடுத்துரும். ஓகேங்களா? ஸோ என்னோட வியூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்றோமோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆகும். ஆஃப் பண்ணும்போது டிட்டாச் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகிற காரணம். இது வந்து நம்ம மேனுவலா பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம டிரான்சிஸ்டர்ல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதான் இங்க அந்த ஆட்டோமேஷனுக்கான ஒரு கீ பாயிண்ட். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ளோஸ்டு சர்க்யூட்னா லைட் வந்து நமக்கு ஆன்ல இருக்கும். அதே ஓப்பன் சர்க்யூட்னா லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். கைஸ், அதை ஏன் நான் இவ்வளவு பொறுமையா சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப புதுசு. ஓகேங்களா? நீங்க ப்ரோக்ராமிங் நிறைய வந்து ஐடியா வச்சிருப்பீங்க, பட் ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்து இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்க்கான ஐடியா இருக்காது. ஸோ அதை நான் எவ்வளவு சிம்பிளா சொல்லி தரணுமோ சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியம். க்ளோஸ்டு சர்க்யூட்னா லைட் ஆன்ல ஆஃப்ல இருக்கும். ஓகே, சாரி, ஆன்ல இருக்கும். அதே ஓப்பன் சர்க்யூட்னா லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஓப்பன் சர்க்யூட்டை நம்ம என்ன பண்றோம்னா கண்ட்ரோல் பண்ண போறோம். நம்ம சுவிட்ச் வச்சு மேனுவலா என்ன பண்ண போறோம், சுவிட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ண போறோம். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது க்ளோஸ்ட் ஆக போகுது, அதே சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஓப்பன் ஆக போகுது. இதுதான் இங்க வந்து டிஃபரன்ஸ். இதை நம்ம மேனுவலா டிரான்சிஸ்டர்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிரான்சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா சுவிட்ச் ஆன் ஆஃபும் பண்ணும், அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். ஓகேங்களா? ஆம்பிளிஃபை நமக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஆனா சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்றது நம்ம எப்படி நம்ம தெளிவா பார்ப்போம். ஆம்பிளிஃபை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். அது வந்து நிறைய ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. அது நான் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது தெளிவா சொல்றேன். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். இப்ப ஒரு கேட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கேட்டுக்குள்ள தண்ணி இருக்குன்னு வச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த சைடு வந்து 0, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லஸ்ட் வாட்டர் இருக்கு. நடுவுல ஒரே ஒரு கேட்டு தான் இருக்கு. அந்த கேட்டை நம்ம 0ல வச்சிருந்தா தண்ணி வந்து வராது. அதை நம்ம ஃபுல்லா திறந்துட்டோம்னா தண்ணி ஃபுல்லா வந்துடும். புரியுதா? நல்லா கவனிச்சுங்க. 0 or 1 ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டுக்கு நடுவுல எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்சியல்ல வாட்டர் இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 0 பொட்டன்சியல். நமக்கு என்ன தேவை, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரியல் டைம் தான். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆகணும். அப்ப நடுவுல என்ன இருக்குன்னா கேட் பல்ஸ் இருக்குங்களா, அந்த கேட் பல்ஸ் 0வா இருந்தா நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது. அதே அந்த கேட் பல்ஸ் நம்ம 1 மாத்திட்டோம்னா ஃபுல் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ அதே தான் அனலாக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் கேட்டையும் திறக்க மாட்டோம், ஒரு ஆஃப் கேட். ஓகேங்களா? ஸோ 25%, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50%, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 75, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் 100%. இதுதான் அனலாக். 0 or 1னா டிஜிட்டல். இதே அதை வந்து நம்ம ஒரு பெர்சன்டேஜா அந்த கேட்டை வந்து திறந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனலாக் கிடைக்கும். ஸோ இதே தான் நம்ம டிரான்சிஸ்டர் வச்சு பண்ண போறோம். ஓகே, ஸோ இதான் அந்த டிரான்சிஸ்டரோட பின் அவுட். சேம் தான். இப்ப அதுல 3 பின் இருக்கு, எமிட்டர், கலெக்டர் அண்ட் பேஸ். நல்லா நான் வச்சுங்க. இந்த கிராமட்டிக்கலா ஒரு மீனிங் வந்து கண்டுபிடிச்சுங்க. ஓகேங்களா? இது ஒரு டிப்பா கூட வச்சுங்க. கிராமட்டிக்கலா ஒரு மீனிங் கலெக்டர், பேஸ் அண்ட் எமிட்டர். கலெக்டர்னா என்ன, அந்த நேம்லயே இருக்கு, கலெக்ட் பண்ண போகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ அப்ப கலெக்டர்ல நம்ம எதை கொடுப்போம் அப்படின்னா பாசிட்டிவ். கைஸ் நல்லா நான் வச்சுங்க. கலெக்டர்ல பாசிட்டிவ்,
அண்ட் எமிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ண போது நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த பேஸ் தான் நான் சொன்ன அந்த கேட். ஓகேங்களா, நடுவில் இருக்க பேஸ் தான் நான் சொன்ன கேட். எப்ப அந்த பேஸ் வந்து ஜாயின் ஆகுதோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆயிரும். எப்ப அந்த பேஸ் வந்து ஜாயின் ஆகலையோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டிட்டாச் ஆயிரும். அப்ப பேஸ் சிக்னல் 0வா இருந்தா லைட் ஆஃப், பேஸ் சிக்னல் 1ஆ இருந்தா லைட் வந்து ஆன். கைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பர்னின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே ஓகே சஞ்சய் தேங்க்யூ ஸோ மச் எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹரிச் ராஜ்குமார் ஓகே டக்குனு ஸ்டார்ட்லாம் மேலே போயிருச்சு. ஸோ தயா ஓகே ஸோ மச் கைஸ். சிவநந்தினி அக்ஷத் மிலானா ஓகே கோகுல்நாத் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணி நினைக்கிறேன். சிபிராமன் ஸோ சுகுமார் ஓகே டெய்லி அட்டன் பண்ணுறீங்க. ஹரிவேந்தன் அண்ட் பாலச்சந்திரா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் பின்சி போர்சியா தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா, 3 விஷயம் தான். ஒரு சைடு தண்ணி இருக்கு, ஒரு சைடு வந்து தண்ணி இல்லை. ஸோ ஒரு சைடு வந்து ஃபுல்லா இருக்கு, ஒரு சைடு எதுவுமே இல்லை. அந்த ஃபுல்லா இருக்கிறதா கலெக்டர், அதுக்கப்புறம் இங்கிட்டு 0வா இருக்கிறதா எமிட்டர், நடுவில் இருக்கிறதா நம்மளோட பேஸ். அந்த கேட்டை திறந்தோம்னா நமக்கு தண்ணி இங்கிட்டு வந்துடும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆயிரும். அப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆனா என்ன நடக்கும், நமக்கு அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நவீன்குமார் வாய்ஸ் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இருந்தா வாய்ஸ் இருக்காது கைஸ். எப்போ என் வாய்ஸ் வந்து கிளியரா இல்லை எல்லாரும் வந்து ஒரே மாதிரி வந்து சாட்ல போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ பாலா எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஸோ இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து அந்த கேட் வந்து க்ளோஸ்ல இருக்கோ நம்ம லைட் வந்து எரியும், எப்போ ஓப்பன்ல இருக்கோ அந்த லைட் வந்து தெரியாது ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங்கு. நம்ம நேற்று பார்த்தோம்ல டிஜிட்டல் ரைட் 2 ஹை, டிஜிட்டல் ரைட் 2 லோ. இப்போ நம்ம அந்த செகண்ட் பின்னை கொண்டு வந்து இந்த பேஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு ஓகேங்களா. எப்போ செகண்ட் பின் வந்து 0ல இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப்ல இருக்கும். எப்போ செகண்ட் பின் வந்து 1ல இருக்கோ அப்போ அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன்ல இருக்கும், லைட் வந்து ஆன்ல இருக்கும். கைஸ் புரியுதா, ரொம்ப சிம்பிள். எல்லாமே எங்க நடக்குதுன்னா அந்த டிஜிட்டல் பின்ஸ்ல தான் நடக்குது. ஸோ டிஜிட்டல் பின் 2 வந்து 0வா இருந்தா டிரான்சிஸ்டர் ஆஃப், லைட் ஆஃப். டிஜிட்டல் பின் 2 வந்து 1ஆ இருந்தா ஐ மீன் ஹையா இருந்தா டிரான்சிஸ்டர் ஆன், லைட்டும் ஆன். கைஸ் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ இதை நம்ம போக போக எல்லா கிளாஸ்லையும் பார்ப்போம், கவலைப்படாதீங்க. ஓகே ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் இது ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ளோ, அந்த எப்போ சிக்னல் வருதோ அப்போ வந்து ஃப்ளோ நடக்கும். ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்து நமக்கு ஜாயின் ஆகும். ஓகே ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ ஃப்ரம் ஆர்டினோ நல்லா கவனிச்சுங்க. இந்த சிக்னல் தான் எங்கேருந்து வரப்போகுது, நம்மளோட ஆர்டினோ போர்டு. ஆர்டினோ போர்டில் எந்த பின்ல இருந்து வரப்போகுதுன்னா செகண்ட் பின்ல இருந்து வரப்போகுது. கைஸ் புரியுதா உங்களுக்கு. ஸ்ரீவர்சன் கண்டிப்பா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஷீட் மறுபடியும் நான் சென்ட் பண்ண சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, கிளாஸ் முடிஞ்சா நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம கண்டிஷன் வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அண்ட் கேட் ஆர் கேட் இதான் மெயின் ஓகேங்களா. பேசிக் கண்டிஷன் அண்ட் கேட் ஆர் கேட். நம்ம சொன்னோம்ல ஐடி கார்டும் போட்டிருக்கணும் அண்ட் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஐடி கார்டு இருந்தால் போதும் ஓகேங்களா. ஸோ ஐடி கார்டு இல்லைனாலும் ஓகே, ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் போதும். இதுதான் இங்கே டிஃபரன்ஸ். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ரெண்டுமே வேணும் கேட்பாங்க. இதுல வந்து ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் நமக்கு வந்து போதும். கைஸ் அண்ட் கேட் அண்ட் ஆர் கேட். இப்போ நம்மளோட போன் எடுத்துக்கலாமே. போனை வந்து நான் ஸ்க்ரீனை வந்து 2 விதமா ஆன் பண்ணலாம். நல்லா கவனிச்சுங்க, போனை வந்து நான் ஸ்க்ரீனை வந்து 2 விதமா ஆன் பண்ணலாம். ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்வைப் பண்ணி பாஸ்வேர்டு போடலாம். அப்போ ரெண்டுலுமே எனக்கு அவுட்புட் என்ன, என்னோட டிஸ்பிளே தான் ஓகேங்களா. ஸோ ரெண்டுலுமே என்னோட அவுட்புட் என்னோட டிஸ்பிளே அதே தான் இங்கே. அதே வந்து அண்ட் கேட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம்ல. ஸோ ஸ்கிரீன்ஷாட்ல ஒரே டைம்ல நம்ம சவுண்ட் பட்டனும் at the same time நம்மளோட பவர் பட்டனும் பிரஸ் பண்ணாதான் நமக்கு என்ன நடக்கும், ஸ்கிரீன்ஷாட் நடக்கும். அப்போ 2 பட்டனுமே ஒரே டைம்ல வந்து பிரஸ் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தான் ஓகேங்களா. ஸோ அண்ட் கேட் ஆர் கேட் கண்டிஷன் தான். இதுக்குள்ள நம்ம போனுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கவுண்ட். இந்த கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிக். இது நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் லூப் அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் லூப். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எல்சி யூஸ் பண்ணலாம். ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினா வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றது. கேஸ் இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ல எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாம் ரெடியா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஜசிமா யாஸ்மின் கவலைப்படாதீங்க, நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நம்மளோட கிளாஸ் வந்து அப்லோட் ஆயிரும், அதையும் பாத்துங்க. அட் சேம் டைம் நம்ம டெய்லியும் கிளாஸ் வந்து பாருங்க, ஜென்ரலா தான் இன்புட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆர்கேட்ல நான் வந்து 2 கலர் டேர்ம் எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா. ஒன்னு வந்து கிரீன் கலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து பாசிட்டிவ்னு வச்சுங்க ஓகேங்களா. ஐ மீன் 0ன்னு வச்சுங்க. ரெட் கலரை வந்து 1ன்னு வச்சுங்க ஓகேங்களா. ரெட் கலரை 1ன்னு வச்சுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா 2 இன்புட்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா என்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டா மாறிடும், 1ஆ மாறிடும். கைஸ் நல்லா கவனிச்சுங்க, அந்த கிரீனை வந்து நான் கொண்டு வரேன். ஸோ 2 இன்புட்டுமே எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டா தான் இருக்கும், ட்ரூவா தான் இருக்கும். இதுதான் ஆர் கேட். இதே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான். என்னோட இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 0ல இருக்கு. எய்தர் என்னோட 2 இன்புட்ல ஏதாச்சும் ஒரு இன்புட்
ஒன்னா இருந்தாலும் ரெட்டா இருந்தாலும் என்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் தான். ஸோ சேம் அதே தான். ஆப்போசிட்டா மாறினாலும் என்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் தான். பட் எப்ப எனக்கு கிரீன் கிடைக்கும்னா ரெண்டு இன்புட்டுமே ஜீரோவா இருந்தா தான் என்னோட அவுட்புட் வந்து ஜீரோ தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர் கேட்டோட ஸ்பெஷாலிட்டி. இதை நம்ம வந்து சிம்பிளா எப்படி எடுத்துக்கலாம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ டிரான்சிஸ்டர் வழியா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு டிரான்சிஸ்டர் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னா தேர்ட் டிரான்சிஸ்டர் வந்து ஆன்ல ஆயிரும். இதான் ஆர் கேட். ஸோ அதே மாதிரி ரெண்டு டிரான்சிஸ்டர்ல ஏதாச்சும் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆன்ல இருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. கைஸ் நல்லா கவனிச்சுங்க, இது வந்து உங்களுக்கு சிம்பிளா புரியும். கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் வந்து இல்ல அவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் ஷர்ட் போட்டுறவங்களுக்கு கரண்ட் ஷாக் இருக்கு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துல யாரு தொட்டாலும் நம்ம கிரீன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? கரண்ட் ஷாக் கிடைக்கும். அதான் நம்ம ஈக்குவல் டு ரெட்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கிட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷாக் இல்ல, பட் இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ஷாக் இருக்கு. அப்ப சென்டர்ல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்? ஷாக் அடிக்கும். மறுபடியும் ரெட்டா மாறிடுவாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கு, மறுபடியும் ரெட்டா தான் வருவாங்க. ஃபோர்த் ஆப்ஷன்ல மட்டும் தான் மூணு பேத்துக்குமே ஷாக் அடிக்கல, அதனால அவருக்கும் ஷாக் அடிக்கல. ஓகேங்களா? இதுதான் ஆர் கேட். அதே சிம்பிளா ஸோ அண்ட் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்கல, அது ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஷாக் அடிக்கல, தேர்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்குது. அப்ப அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸோ இவரு வந்து அவரை தொட்டுட்டாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்க கிரீனை தொட்டுட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெட்டா மாறிடுவாரு. பட் லாஸ்ட்ல இருக்கிறவங்கள தொடுறாங்களா? கிடையாது. ஸோ இதுதான் அண்ட் கேட். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தொட்டாதான் அந்த மூணாவதா இருக்கிறவங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ இந்த ரெட் வந்து நடுவுல இருக்க கிரீனை தொடணும், அதுக்கப்புறம் இந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க கிரீனை தொடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கிரீனா தான் இருக்கும். ஐ மீன் ஜீரோவா தான் இருக்கும். இதான் டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் அண்ட் கேட் ஆர் கேட்ல. இதே இந்த பாசிபிலிட்டில பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் ரெட்டை தொட்டுருவாரு, ரெண்டு பேருமே மாத்தி தொடவும் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்டா இருக்கும். ஸோ இது அண்ட் கேட். ஓகேங்களா? இது உங்களுக்கு சின்னதா குழப்பற மாதிரி இருக்கலாம், பட் ரொம்ப சிம்பிள். நீங்க ஏற்கனவே நிறைய லாஜிக் படிச்சிருப்பீங்க. அதை நான் வந்து டிரான்சிஸ்டர் வழியா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து என் பக்கத்துல இருக்கிற நான் தொட்டுருவேன். ஓகேங்களா? தொட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து இன்னொருத்தவனை தொடணும், அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிறவனு ஷாக் அடிக்கும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட். அதுதான் அண்ட் கேட். ஸோ ரெண்டு பேருமே ட்ரூவா இருந்தாதான் அவுட்புட் வந்து கடைசியில ட்ரூவா இருக்கும். இதை வந்து நான் மாத்தி போறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு அண்ட் கேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரிஞ்சுச்சுன்னா வந்து சேட்ல வந்து ஏஓ பரணி வந்து சேட்ல போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வீரராகவன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஆகாஷ், அக்ஷத், மிலனா, ஓகே ஜசீமா உங்களுக்கு புரியும் நம்புறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவனிக்கலனாலும். ஸோ முகமது அண்ட் ஜெயக்குமார், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஹரிஸ், சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் பின்சி, மகாலட்சுமி அண்ட் பிரித்திகா அண்ட் நவீன்குமார், வெண்ணிலா. ஸோ பிரித்திகா வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நேம் நான் பார்க்குறேன். ஸோ பரணிதரன், தேங்க்யூ ஸோ மச். பிரவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நேம் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் எல்லா கிளாஸ் இருக்கும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட். இந்த கவுண்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து உள்ள வரோம். ஓகேங்களா? நம்ம ஏதாச்சும் ஒரு பார்க்குக்கு உள்ள வரோம், ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் தான் அலோட் அப்படின்னா யாருமே வராத போது ஜீரோன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆள் உள்ள வந்தோன்னா ஒன்னா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதான் கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒன்ல இருந்துச்சுன்னா டூவா மாறும், டூல இருந்துச்சுன்னா த்ரீயா மாறும். இதுதான் சிம்பிள். ஸோ 0 1 2 3 4 5 வரும். எப்போ 25 வருதோ அப்போ நம்ம கண்டிஷன் கொடுத்துருவோம் வாட்ச்மேன்ட்ட. 25 மெம்பர்ஸ் வந்தோன்னே நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? எல்லாம் கவனிச்சுங்க. கவுண்ட்ல 25 மெம்பர்ஸ். ஸோ 0 அதோட ஐ பிளஸ் பிளஸ்னா 1. இதே ஐ மைனஸ் மைனஸ்னா என்ன ஆகும்? 2ல இருந்து மைனஸ் ஆகும். கைஸ் நல்லா கவனிச்சுங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க என்ன நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு என்வரான்மெண்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட்வேர் பத்தி தெரியும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பத்தி தெரியும். அப்ப ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா தான் நம்மளால கவனிக்க முடியும். ஸோ கவுண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிள், ஒரு வேரியபிள் தான். நான் ஃபர்ஸ்ட் 0ன்னு வச்சுக்கிறேன். 0 பிளஸ் பிளஸ்னா 1, அதுக்கப்புறம் 1 பிளஸ் பிளஸ்னா 2, 2 பிளஸ் பிளஸ்னா 3. இப்படிதான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே 3 மைனஸ் மைனஸ்னா என்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ நான் வச்சு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தியரியா சொல்லணும்னா ஏற்கனவே வந்து ஐட்ரேஷன் தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஏற்கனவே வந்து ஒரு ஐட்ரேஷன் தெரியும்னா ஐட்ரேஷன் என்ன? ஸோ மொத்த நம்பர் இப்போ வந்து 25 மெம்பர்ஸ் அப்படின்னா ஓகே 25 மெம்பரை தான் நான் உள்ள விடுவேன். அதான் ஏற்கனவே ஐட்ரேஷன். இப்போ என்னோட வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருக்கு எனக்கு டீ போட்டா போதும், அதான் ஐட்ரேஷன். இதே நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன்னா நான் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் டீ போடணும். அப்போ அதுக்கு என்ன லூப் யூஸ் பண்ணுவோம்? ஒயில் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி சொல்லிக்கலாம். ஸோ இதுல வந்து இனிஷியலைசேஷன் தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஐ வந்து 0வா இருக்கணும். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 மெம்பரோட கம்மியா இருக்கணும், 10 மெம்பரோட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீ வந்து 9வது ஆளா வரீங்களா? ஓகே, நீ 10ஓட கம்மி தான் உள்ள வாங்க. 10வது ஆளா வரீங்களா? நீ 10ஓட கம்மி கிடையாது,
நீ வந்து கரெக்டா பார்த்து நீ வெளியே போயிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கிரிமெண்ட். இப்போ ஒருத்தவங்க 0ல இருக்கும், ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா 1. ஸோ அடுத்து 1ல இருக்கும், ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா 2. அதான் இன்கிரிமெண்ட். அப்ப அந்த இன்கிரிமெண்ட் எப்ப வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இன்கிரிமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கைஸ் ஒன்றும் இல்ல, ஐ வந்து ஃபர்ஸ்ட் 0ன்னு சொல்லிடுறோம், இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன, அந்த 0 வந்து கம்பேர் பண்றோம். 0 வந்து லெஸ் தென் 10 ஓகே, அப்போ வந்து நான் வந்து கவுண்ட் வந்து 1 மாத்திடுவேன். அடுத்து இன்னொருத்தர் வராரு, என்ன பண்ணுவோம், ஐ பிளஸ் பிளஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 1 வந்து கவுண்டோட கம்மியா, 10ஓட கம்மியா, கண்டிப்பா கம்மி. கண்டிஷன் வந்து என்ன பண்ணும், மறுபடியும் ஐ பிளஸ்ஸா மாறிடும், 2 மாறிடும். இதை நம்ம ப்ரோக்ராமிங்கா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயில் லூப். ஒயில் லூப்புக்கு என்ன, எவ்வளவு பேர் வராங்களா முக்கியம் இல்லை, எனக்கு தேவை நான் 6 மணிக்குள்ள வந்தா டீ போட்டு தருவேன். இதே நம்ம நிறைய கடைக்கு போயிருப்போம், கடை க்ளோஸ் ஆக போகுதுப்பா நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம மதியம் போனோம்னா க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, கவுண்ட். அதே கடையில நான் வந்து 10 பேருக்கு டீ போட்டேன்ப்பா உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் கவுண்ட் கிடையாது, அந்த டைமிங் தான். அந்த டைமிங் இருக்க வரையும் டீ போடுவாங்க, அந்த டைமிங் முடிஞ்ச உடனே டீ போட மாட்டாங்க. இதுதான் ஒயில் லூப். ஸோ ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல வந்து கவுண்ட் தெரியும். நான் 25 பேருக்கு தான் பிரியாணி செஞ்சிருக்கேன். இதே இங்கன்னா நான் சாயந்தரம் 10 மணி வரையும் தான் பிரியாணி போடுவேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ 25 பிரியாணி நமக்கு தெரியும், இங்க வந்து எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. ஆனா எப்ப முடிப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த கண்டிஷன் முடிஞ்சோன்னா நான் வந்து வெளியே வந்துருவேன். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ நான் வந்து வெளியே வந்துருவேன். ஓகேங்களா? கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது புரிஞ்சுனா சாட்ல வந்து எஸ் பர்னின்னு சொல்லிருங்க. கைஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, தேங்க்யூ சோ மச் அக்ஷந்த், மிலேனா அண்ட் ஆனந்த் குமார், ராஜ்குமார், வீரராகவன், அபிநயா, பரணிதரன். ஓகே, இன்னொரு பரணி இருக்கீங்க, சதீஷ், ஹரிஸ், பாலச்சந்திரன். தேங்க்யூ சோ மச் கைஸ். நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணீங்க. யஸ்வந்த். ஓகே, நம்ம டேரக்டா நம்ம ப்ரோக்ராமிங் போகும்போது உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எப்பனா லாஸ்ட் ஐட்டம் 25 மெம்பர்ஸ் வந்தோன்னா ப்ரோக்ராம் வந்து பிரேக் ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் முடிஞ்சோன்னா ப்ரோக்ராம் பிரேக் ஆயிரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க நல்லா நான் வச்சுங்க, 25 மெம்பர்ஸ் தான் நான் பிரியாணி வச்சிருக்கேன்னா ஃபார் லூப். அந்த 25 முடிஞ்சோன்னா அந்த 25 நம்ம எப்படி கொண்டு வரோம், கவுண்ட்ல இருந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ 25 முடிஞ்சோன்னா நம்ம வந்து முடிச்சிருவோம். இதே ஒயில் லூப் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஓகே இந்த டைமிங் வந்தோன்னா நான் முடிச்சிருவேன். என்னோட கண்டிஷன் வந்து எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப நான் வந்து முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் கைஸ். ஓகே, இதுவரை நம்ம இன்ட்ரெஸ்டா போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோவும் பஸ்ஸும் எடுத்துக்கலாம். ஃபார் லூப்புக்கும் நம்மளோட நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, இப்ப ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் ட்ரிப் அடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு பிரைவேட் ஆட்டோன்னு வச்சுங்க. இதே கவர்மெண்ட் பஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். யாராச்சும் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லாஸ்ட் டைம் வந்து 8:00 அப்படின்னா பஸ் எடுத்துருவாங்க. இது ஆட்டோ அப்படி கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க வர வரையும் 8 மணினாலும் சரி, 10 மணினாலும் சரி, 11 மணினாலும் சரி, அவங்களுக்கு என்ன கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரையும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இங்க அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஒரு ஐட்ரேஷன் உங்களுக்கு தெரியும். 8 மணினா நான் பஸ் எடுத்துருவேன், மறுபடியும் அங்கே வந்து ஈவினிங் 8 மணினா நான் இங்கே பஸ் எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப். இது வந்து கண்டினியூஸா லூப்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லி வந்து பஸ் வந்து பாத்தீங்கன்னா 8:00 வந்து காந்திபுரம்னா 8:00 சிங்காநல்லூர், மறுபடியும் 8:00 காந்திபுரம்னா 8:00 சிங்காநல்லூர். இதே ஆட்டோ வந்துன்னா கரெக்டா 8:00 போவாங்களா, யாராச்சும் வந்தா நான் போவேன், வராத வரையும் நான் அதே இடத்துல தான் இருப்பேன். ஸோ இதான் ஆட்டோ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஒயில் லூப், அண்ட் பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ கைஸ் இதுதான் சிம்பிள். நம்ம நேச்சுரலா என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்றோமோ அதை தான் நம்ம ப்ரோக்ராமிங்ல நம்ம யூஸ் பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சும்மா சொல்லுவோம்ல, ஃபார் ஃபர்ஸ்ட் 100 பீப்புள். ஃபார்ங்கிற லெட்டர் வருதா, 100ங்கிற லெட்டர் வந்து நமக்கு தெரியுதா? ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் 100 பீப்புள். இது எதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன்னா, இந்த 2 லூப் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஜாப்ல வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்க நிறைய அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் ஃபர்ஸ்ட் 100 பீப்புள். இதே ஒயில் லூப்னா இந்த டைமுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ள உள்ள வந்தா உங்களுக்கு பிரைஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் மறுபடியும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம ஆர்டினோல நிறைய லாஜிக் வந்து பார்த்தோம். அதுல வந்து ஓகே நான் இன்னைக்கு இந்த ஸ்லைடு வந்து மாத்தல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிங்க 0 1 இருக்கிறத. ஸோ 0னா நோ, எஸ்னா 1. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா வச்சுங்க, நான் மாத்தல, மறந்துட்டேன், சாரி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்னா வந்து ஹை லோன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ரிலேட்டபிள் டெர்ம்ஸ். ஓகேங்களா? அதே ஹைனா ஆன் 5 வோல்ட், லோனா வந்து ஆஃப் 0 வோல்ட். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், பாசிட்டிவ் அப்படின்னா பின்ஸ் வந்து இது எதுக்குன்னா, நீங்க வந்து நான் மறுபடியும் சொல்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களா, அதுக்காக தான் நான் 5 வோல்ட் விஎன் பிளஸ் இதெல்லாம் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ பாசிட்டிவ் நான் 5 வோல்ட்னு சொல்லலாம், விஎன் சொல்லலாம், மறுபடியும் பிளஸ்ன்னு சொல்லலாம், 3.3 வோல்ட்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னா கிரவுண்ட். எதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ், நம்ம சொன்னோம்ல, ஒரு காம்பனன்ட் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா போத் பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும். புரியுதா நான் எதுக்காக நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு? ஸோ சென்சார்னா இன்புட், அதை வந்து ரீட் தான் பண்ண முடியும். கைஸ் ஃபர்ஸ்ட் 2 days வராதவங்க கவலைப்படாதீங்க, நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எடுப்பேன் நம்புறேன். ஓகே, பிரித்திகா, பிரவேஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் தியாகராஜன், சூப்பர் கிளியர், தேங்க்யூ ஸோ மச்.
ஸ்ரீ வர்சன் ஒயில் லூப் ஒன்ஸ் அகைன். ஒயில்னா வச்சுங்க, ஒயில் ஒரு பேசஞ்சர் வர வரையும் ஆட்டோ வந்து அங்கேயே தான் இருக்கும். எப்ப பேசஞ்சர் வந்துட்டாங்களோ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப அந்த ஆட்டோவை எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒயில். இதே ஃபார்னா ஃபார் 8 o'clock. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் 100 பீப்புள் ஃபார் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இப்போ நாங்களே வந்து ஒரு டாஸ்க் வச்சோம்னு வச்சுங்களேன், ஃபார் நிறைய பேர் வந்து நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 5 பீப்புள்ஸ் சொன்னேன். ஃபார் ஃபர்ஸ்ட் 5 பீப்புள்ஸ்னா 5 பீப்புள் தான் தெரியும். இதே நான் வந்து ஒயில் லூப்ல கரெக்டா ஆன்சர் பண்றவங்க எல்லாத்துக்குமே அப்படின்னா ஒயில் லூப் எவ்வளவு பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் சிம்பிள். எமிட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் அண்ட் ரைட். ஸோ அண்ட் அனலாக் பின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A0. கைஸ் இதை வந்து நம்ம இன்னொரு நாள் வந்து ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணாம நான் தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் தெளிவா சொல்றேன். அனலாக் பின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A0 to A5. அதுல வந்து ஒன்லி ரீட் தான் பண்ண முடியும், ஒரு வேல்யூவா கிடைக்கும். அண்ட் டிஜிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 0 வந்து 13 பின்ஸ். அதுல வந்து ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள வராங்களா இல்லைன்னு பார்க்கவும் முடியும். உள்ள வந்தா லைட்டை வந்து ஆனும் ஆஃபும் பண்ண முடியும். எஸ்ஆர் நோ, அதுக்கப்புறம் சேம் அதே எஸ்ஆர் நோ தான். இங்க என்னன்னா ரீட் பண்றோம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்றோம். ஓகே, உங்களுக்கு புரியும் நம்புறேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண போறது அந்த அவுட்புட்டை தான். ஓகேங்களா? ஸோ இன்புட்டுக்கும் அதே சேம் தான். நம்ம 5 வோல்ட்லாம் கொடுக்குறோம், கிரவுண்டும் கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் சப்ளை. இதை மறந்துடாதீங்க. ஸோ 5 வோல்ட் கிரவுண்டு கொடுத்தா தான் சென்சார் வந்து ஃபர்ஸ்ட் பவர் ஆகும். அதுக்கப்புறம் சென்சார்ல இருந்து ஒரு டேட்டா கெட் பண்றோம். நீங்க நல்லா கவனிச்சுங்க. டெம்பரேச்சர் சென்சார்னா டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் பார்க்கணும். கேஸ் சென்சார்னா கேஸ் எவ்வளவு இருக்கும் பார்க்கணும். கேமரானா நமக்கு இமேஜ் கிடைக்கணும். எல்லாத்துலயுமே பட் அது மூணுமே ஒர்க் ஆகணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சப்ளை கொடுக்கணும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்கணும். நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மூணாவது பின் தான் டேட்டா. அந்த டேட்டா பின் தான் அனலாகா இருந்தா நான் வந்து A0 to A5 ரீட் பண்ணுவேன். டிஜிட்டலா இருந்தா நான் வந்து நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தேன், எதுக்காக பர்டிகுலர் ஃபோர்த் பின். கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து வீட்ல எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருந்தா அதுல எதுல வேணாலும் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இங்க வந்து 0 to 13 மொத்தம் 14 எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா? அந்த 14 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அதுல வந்து நான் ஃபோர்த் பின் கொடுக்கல, எதுல வேணா கொடுக்கலாம். பட் நம்ம ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணோம், வாய்டு செட்டப்ல சொல்லிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் லைட் ஒர்க் ஆகிறதுக்கும் அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவை. நான் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட்ல கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஆனா பாசிட்டிவ் வந்து 5 வோல்ட்ல கொடுக்காம டைரக்டா எங்க கொடுக்க போறேன்னா என்னோட டிஜிட்டல் பின்ல கொடுக்க போறேன். இப்போ நான் அந்த டிஜிட்டல் பின்ல தான் என்ன பண்ணுவேன், இஃப் கண்டிஷன்லயும் ஃபார் லூப் கண்டிஷன்லயும் எல்லாத்துலயும் வந்து ரன் பண்ண போறேன். எப்போ ஒருத்தவங்க உள்ள வராங்களோ அப்போ வந்து அந்த 8th பின் வந்து 0ல இருந்து 1 கன்வெர்ட் ஆகும். 0ல இருந்து 1 கன்வெர்ட் ஆனா ஆஃப்ல இருந்து ஆனா மாறிடும். ஓகேங்களா? அப்ப மட்டும் தான் எனக்கு லைட் வந்து எரியும். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, ஸோ இதான் நம்ம வந்து டேட்டா இன் அண்ட் டேட்டா அவுட்னு சொல்றோம். ஓகே, ஸோ கைஸ் நம்ம ப்ரோக்ராமிங் போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஜாயின் ஆயிருக்கீங்க. ஓகே, ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா நீங்க நிறைய பேர் ஏற்கனவே 2 கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூபிள் கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வேல்யூ தரேன் நான் நம்புறேன். நீங்களும் வந்து ஃபீல் பண்ணி நம்புறேன். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எஸ் பர்னி வந்து சாட்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேல்யூபிளா இருக்குன்னு. ஓகே, ஸோ 30 டேஸ்க்கான ரெக்கார்டு வீடியோஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, கௌதம் தேங்க்யூ ஸோ மச். ராபின் கைஸ் இவ்வளவு பேர் வந்து எஸ் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பியா இருக்கு. ஓகே கைஸ், ஸோ ஆக்சஸ் டு 30 டேஸ் ரெக்கார்டு வீடியோஸ். ஓகேங்களா? அண்ட் 20+ ப்ராஜெக்ட்டுக்கான சோர்ஸ் கோட். நான் எதுக்காக சோர்ஸ் கோட்னா நீங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டிஸ்கண்டினியூ பண்ணிடுவீங்க. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா போனஸ் டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட். இந்த போனஸ் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கண்டிப்பா இருக்கும். நான் வந்து உங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல விஐபி கம்யூனிட்டி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வந்து நான் இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்களும் என் கூட வந்து எப்ப வேணா இன்டராக்ட் பண்ணலாம். அண்ட் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் கம்யூனிட்டில தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கறீங்க. கண்டிப்பா நான் வந்து நிறைய பேர் மெசேஜ்க்கு நான் எல்லாத்தோட மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் விஐபி குரூப்லயும் இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் மெட்டீரியல். ஸோ நான் எடுக்கிற பிபிடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு 3 டேஸ் மட்டும் நான் உங்களுக்கு போனஸா கொடுக்க போறேன். அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா 20 டேஸ்க்கான பிபிடி இருக்க போது. அண்ட் 200 IoT இன்டர்வியூ கொஸ்டின். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வெளியே போனா ஜாபோட ஐடியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரதுக்காக தான். பிகாஸ் நம்ம ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஜாப் ஓரியன்டா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம என்னதான் நல்லா படிச்சாலும் நான் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாலும் அதோட யூஸ் என்ன ஃபைனலா அந்த மைண்ட் செட் நமக்கு வரணும். ஓகேங்களா? அண்ட் லைவ் Q&A செஷன் ஆன் சாட்டர்டே அண்ட் டெய்லி 30 மினிட்ஸ் லைவ். ஸோ அடுத்த சாட்டர்டேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. அண்ட் மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எடுத்த கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம மண்டேல இருந்து ஒரு யூனிஃபார்ம் ஆரம்பிக்கிறதா ரெடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அதை யாரும் மறந்துடாதீங்க. லாஸ்ட் வரை அட்டன் பண்ணுங்க. ஸோ 28 டேஸ் அட்டன் பண்ணீங்கன்னா 28 டேஸ் அட்டன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஃப்ரீ வெபினார் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இ சர்டிஃபிகேட். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது வந்து ஆன்லைன்ல எங்கேயுமே இருக்காது. நீங்க நேரா ஒரு கம்பெனில போய் இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ஒர்த் இருக்கும் வித் யுவர் போட்டோவோட. ஓகேங்களா? ஜஸ்ட் ஆன்லைன் வந்து கண்டிப்பா இருக்காது. நார்மலா நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கோர்ஸ் வேலிடிட்டில இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 40,000. இது ஒர்த்தே இல்லை ஓகேங்களா. இது உங்களோட கரியருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 1,999 கொடுக்கறதா இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் நியூவா ஜாயின் ஆயிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதனால மறுபடியும் இந்த ஆஃபரை இன்னைக்கு மட்டும்தான் கைஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ இன்னையோட கண்டிப்பா 1,999 மாறிடும். ஏன்னா ப்ரீவியஸ் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டே 5 டே 6 போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த கிளாஸோட வேல்யூ வந்து புரிஞ்சு. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டாங்க. அட் சேம் டைம் நிறைய பேர் 1,999 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 999 தான் இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் அன்ஈஸியா வந்து எங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. நானும் போய் மேனேஜ்மெண்ட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஏற்கனவே பே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம ஆஃபர் கொடுக்கும்போது பே பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. நம்ம ஆஃபர் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன்னா நிறைய பேர் 1,999 பே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க ட்ரூவா இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்து எங்களை அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. ஸோ இந்த 999 ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபைனல் டே. அந்த உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்ல ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. கைஸ் உங்களோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா சாட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்க வந்து விஐபி கம்யூனிட்டி குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்தரா கோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. அண்ட் நீங்க இன்னமும் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க வித்தின் 7 டேஸ்க்குள்ள நோ ஆஸ்க் ரீஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணது இப்ப 3rd டேல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா 10th டேக்குள்ள இந்த கிளாஸ் வந்து எனக்கு irrelevant-ஆ இல்ல, எனக்கு வந்து இதுக்கான இடம் வந்து எனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்ட அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 999 வந்து கொடுத்துருவோம். எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் நீங்களும் அனீசியா ஃபீல் பண்ணக்கூடாது, நாங்களும் அனீசியா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக ஓகேங்களா. ஸோ இன்னைக்குதான் வந்து ஃபைனல் டேட். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் டே மறுபடியும் சொல்றேன், நிறைய பேட்ச் போன பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி கேட்டு இருந்தாங்க. எங்களால ப்ரொவைட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மறுபடியும் நீங்களும் அதே மாதிரி எங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த நோ ஆஸ்க் ரீஃபண்ட் மெத்தட் இருக்கு. இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் ஓகேங்களா. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு. இருந்தாலும் சில ரீசன்ஸ்க்காக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து டைரக்டா நம்மளோட கோடுக்கு போயிடலாம். நான் மறுபடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக மட்டும் தான் சொல்லிச்சேன். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்ஷனல். எதுக்காக அப்படின்னா நாங்க இவ்வளவு கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அட் சேம் டைம் நல்லா கவனிச்சுங்க, நம்மளோட வீடியோ வந்து 30 டேஸ் வந்து லைவ்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா நம்ம 3 இயர்ஸ் ஆனாலும் பார்க்கவே மாட்டோம். நல்லா கவனிச்சுங்க, 30 டேஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா 3 இயர்ஸ் ஆனாலும் பார்க்க மாட்டோம். எப்ப நமக்கு வந்து அதை வந்து மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்தா மட்டும்தான் இதை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஓகேங்களா. ஸோ அட் சேம் டைம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்காக. ஸோ கிளாஸ் டைமிங், எக்ஸாம் டேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ் இல்லாம அப்படியே நம்ம விட்டுருவோம். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்ட் நம்ம படிச்சதுக்கான வேல்யூ என்ன, 30 டேஸ் நம்ம கவனிச்சதுக்கான வேல்யூ என்ன, அண்ட் நம்ம அவுட்புட் வராதனால இப்போ கைஸ் நல்லா கவனிச்சுங்க, நம்ம ஒரு அவுட்புட்டை எடுக்கும்போது நம்மளா ஒரு அவுட்புட் எடுக்கும்போது நேற்று நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராமே நான் போடல, நீங்க சொல்லதான் நான் போட்டேன். அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் டேட்டா வந்து இல்லாம கிளாஸ் வந்து மிஸ் பண்றது அண்ட் லேர்னிங் டைம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கூடாதுங்கிறக்காக தான் இன்டர்ன்ஷிப் பேமெண்ட் டீடைல்ஸ் நான் மறுபடியும் அதுக்கான லிங்க் வந்து சாட்ல ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் கைஸ் ஏன்னா இந்த 3 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 டேஸ் இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா 9 o'clock வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 1,999 மறுபடியும் நீங்க செக் பண்ணி கூட பாத்துங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ நம்ம கோடு போகலாமா? ஸோ கோடு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன ஒரு இன்புட் வந்து ஷேர் பண்ண விரும்புறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துருப்போம் வாய்டு செட்டப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாய்டு லூப். இங்க நம்ம அந்த கவுண்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது அட் சேம் டைம் ஃபார் லூப் ஒயில் லூப் யூஸ் பண்ணும்போது நம்ம சில வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிள் வந்து எப்படி இருக்கும் நான் சொல்றேன் ஓகேங்களா. ஸோ எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம ரெடியா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் போறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா சாட்ல வந்து ரெடி பர்னி வந்து சொல்லிருங்க. ஓகே பாலச்சந்திரா தேங்க்யூ சோ மச். ஓகே தினேஷ், ஸோ மிலானா, வெங்கடேஷ், அபிநயா, சதீஷ், யஸ்வன். ஓகே நீங்க சாட் போடும்போது நான் படிக்க முடியல. ஓகே தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ எல்லாரும் வந்து ரெடியா இருக்கீங்க. ஸோ வாய்டு செட்டப்னா சிம்பிளா நம்மளோட வீடுன்னு வச்சுக்க வைங்களா. ஸோ ஒரு லூப், அந்த லூப் வந்து ஆரம்பிச்சுட்டு முடியுது. அந்த லூப்புக்குள்ள நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த லூப்புக்குள்ள மட்டும்தான் தெரியும். எக்ஸாம்பிள் என்ன வந்து வீட்டுல சந்துருன்னு கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பரணி சந்தர். ஆனா என் வீட்டுல வந்து எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னே தெரியாது, சந்துருன்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு பெட் நேம் இருக்கும். ஸோ அப்போ வாய்டு செட்டப்னா அதுக்குள்ள நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து வெளியே தெரியவே தெரியாது, அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் தெரியும். அதே மாதிரிதான் வாய்டு லூப். ஸோ வாய்டு லூப்னா ஸோ வாய்டு செட்டப் வந்து நம்மளோட ஹவுஸ்னு வச்சுங்க, வாய்டு லூப் வந்து நம்மளோட ஸ்கூல்னு வச்சுங்க. ஸோ ஸ்கூல்ல வந்து நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தருவாங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், எல்லாரும் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இப்பயே நான் சொல்லிடுறேன். மண்டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் வந்து யூடியூப்ல போகுது ஓகேங்களா.
ஸோ மண்டேல இருந்து நம்ம கிளாஸ் வந்து இதே டைமிங் தான் 6 to 7 PM யூடியூப் லைவ்ல வந்து போகுது, யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ வாய்டு லூப்னா என்னன்னா சேம் அதை ரெஜிஸ்டர் நம்பர். இப்ப இந்த ரெஜிஸ்டர் நம்பரை என்னோட வீட்டுல வந்து கூப்பிட்டா நம்ம வீட்டுல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர் 1 2 3 4 5 எங்க இருக்காருன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே தான். ஸோ வாய்டு லூப் வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர்னு வச்சுங்க. அப்ப காமனா நம்ம எங்க கொடுத்தா நம்ம நேம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் நம்மளோட குளோபல் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ குளோபல் வேரியபிள் வந்து என்னன்னா இந்த வாய்டு செட்டப்லயும் கொடுக்கக்கூடாது, வாய்டு லூப்புக்குள்ளயும் சாரி கைஸ், வாய்டு செட்டப்லயும் கொடுக்கக்கூடாது, வாய்டு லூப்லயும் கொடுக்கக்கூடாது. எங்க கொடுக்கணும்னா காமனா மேல டாப்ல கொடுத்துடணும். ஸோ பரணிச்சந்தர், பரணிச்சந்தர்னா எங்க வீட்லயும் தெரியும், ஏன்னா அவங்க தான் பேர் வச்சாங்க. அட் சேம் டைம் ஸ்கூல்லயும் தெரியும், ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பரோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ சந்துருங்கிறது என்னோட வீட்டுல மட்டும் தான் தெரியும், வாய்டு செட்டப்லாம் தெரியும். அதை நான் வந்து வாய்டு லூப்ல கால் பண்ணேன்னா எரர்னு வரும். ஓகேங்களா? அட் சேம் டைம் 1 2 3 4 5 நான் வாய்டு லூப்ல கொடுத்துட்டு வாய்டு செட்டப்ல கால் பண்ணேன்னா எரர்னு தான் வரும். ஓகேங்களா? அந்த லூப்னா அந்த லூப்புக்குள்ள மட்டும் தான் தெரியும். இதே நம்ம குளோபல் வேரியபிளா கொடுத்தோம்னா பரணிச்சந்தர்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம கவுண்ட் ப்ரோக்ராம் வந்து சில இடத்துல வந்து வாய்டு லூப்ல கொடுப்போம், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வேரியபிளா கொடுப்போம். அது எதனால அந்த ப்ரோக்ராமிங்கோட அப்ளிகேஷன் வந்து எதனால சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்ப்போம். கைஸ், ஸோ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நம்ம லெட்ஸ் கோட் போலாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் புவனேஷ், பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் ரோகின். ஓகே, ஜெய் கணேஷ், கூல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே கைஸ், ஸோ எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோடிங் போலாம். நான் வந்து நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ். கைஸ், நான் மறுபடியும் சொல்றேன், யாரும் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணும்போது என்னால கண்டிப்பா ரிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து நீங்க நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ எப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியும்னு. எங்களால் அப்லோட் பண்ண முடியும், அதனால வந்து நான் அப்லோட் பண்ண முடியும் சொல்லிடுவேன். ப்ரோ எப்போ ப்ரோ 999 வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சேம் கண்டென்ட் தான். நீங்க இப்ப பேமெண்ட் பண்ணா 999, இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணா 1999. ஓகேங்களா? ஓகே, ஸோ வாய்டு செட்டப். ஸோ இந்த வாய்டு செட்டப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நேற்று நம்ம பார்த்திருப்போம் சீரியல் மானிட்டர் வந்து நம்ம பிகின் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சீரியல் மானிட்டர் சீரியல் டாட் பிகின்ங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த 9600க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு புரியும் நம்புறேன். கைஸ், இது கிளாஸ் கவனிக்காதவங்களை மறுபடியும் சொல்லிடுறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வாட்ச்னா ஸ்மார்ட் வாட்ச்னா இப்ப டைம் என்னங்கிற ஒரு டிஸ்பிளேல பாக்குறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம சென்சரோட வேல்யூ என்னங்கிறத நம்ம ஒரு அவுட்புட்ல வந்து பார்க்கணும். ஸோ அந்த அவுட்புட் தான் டாப் ரைட்ல சீரியல் மானிட்டர். ஓகேங்களா? அந்த சீரியல் மானிட்டரை நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க வந்து பிகின் பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 9600 அப்படின்னா அதோட பிட் ரேட். ஓகேங்களா? பிட்ஸ் பெர் செகண்ட்னு சொல்லுவாங்க. 9600 பிட்ஸ் பெர் செகண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கன்னா நம்மளோட ஆர்டினோ போர்ட்ல இருந்து அந்த மானிட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ பிட்னா என்ன அர்த்தம்னா 8 பிட்ஸ் இருந்தாதான் ஒரு பைட்னு சொல்லுவோம். இப்போ நான் ஏன்னு ஒரு கேரக்டர் டைப் பண்ணா ஒரு பைட். ஓகேங்களா? ஸோ பின்னு ஒரு கேரக்டர் டைப் பண்ணா 10 பைட். இப்போ நல்லா கவனிச்சுங்க, நம்ம ஒரு கைஸ் இது கொஞ்சம் ஜென்ரலா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு யூடியூப் நான் வந்து டவுன்லோட் பண்றேன் அப்படின்னா அந்த யூடியூப் வந்து ஒரு 50 MB இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் 50 MB இருக்கு டேட்டா வந்து டவுன்லோட் பண்றோம். அப்ப அந்த 50 MB டேட்டானா என்ன? யூடியூப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எதுல கிரியேட் பண்ணுவாங்க? ஜாவால. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்டும் பேக் அண்டும் என்னது? ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்கும்? லெட்டர்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைட்னா ஓகேங்களா? ஸோ 1000 பைட் சேர்ந்தா ஒரு கிலோ பைட்டா மாறிடுமா? அப்படியே கிலோ பைட் வந்து மெகா பைட்டா மாறும், மெகா பைட் வந்து ஜிகா பைட்டா மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஜிபி. ஓகேங்களா? ஸோ யூடியூப்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமுக்கு லெட்டர்ஸோட சைஸ் தான் நம்மளோட கடைசி மெமரி சைஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஆர்டினோ ஐடி வந்து பாத்தீங்கன்னா 100 MB அப்படின்னா இதுல ஃப்ரண்ட் எண்ட் ப்ரோக்ராம் இருக்கும், பேக் எண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட பைட் சைஸ் தான் அந்த 100 MBங்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே கைஸ், ஸோ நான் அந்த மானிட்டர் வந்து பிகின் பண்ணிட்டேன். ஸோ பிகின் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா இப்போ நான் வந்து இங்க கவுண்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இன்டீஜர் டைப்ல ஒரு வேரியபிள் கொடுத்து அது வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா வாய்டு லூப்ல கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுக்குறேன். கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா? நான் ரன் பண்றேன். ஸோ எரர் வருதா? ஏன்னா அந்த வேரியபிள் வந்து அங்க வாய்டு செட்டப்ல இருக்கு. நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா வாய்டு லூப்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க வந்து பிரச்சனையே. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். நம்ம இதை என்ன பண்ணணும்னா இந்த எரரை வந்து நான் அப்படியே வந்து கண்ட்ரோல் C கொடுத்து என்ன பண்ணேன்னா வாய்டு செட்டப்க்கு மேல கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா குளோபல் வேரியபிள்னு சொல்றோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். ஓகே, நான் இப்போ வந்து நான் கம்பேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எரர் வரல, பாத்தீங்கன்னா டன் கம்பைல்னு வந்துருச்சு. ஓகேங்களா?
ஓகே, வண்ணமதி ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9 o'clock வந்து எண்ட் ஆயிரும். ஓகேங்களா, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. கைஸ் ரெடியா இருங்க. ஓகே, ஸோ கைஸ் கவுண்டோட உங்களுக்கு வேல்யூ புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து எல்லாருமே வந்து எஸ் பர்ன்னு போடுங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு சாட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வருது. ஸோ அந்த கவுண்டோட அந்த குளோபல் வேரியபிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். நான் உங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஓகேங்களா, நான் நேராக வந்து டெவலப் பண்ணணும்னு காமிச்சேன். பட் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நான் உங்களுக்கு டைம் இல்லை, நான் நேராக காமிக்கிறேன். ஸோ கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னன்னா நான் சொன்ன மாதிரி சீரியல் டாட் பிகின் 9600ங்கிற மானிட்டர் வந்து நான் பிகின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சீரியல் டாட் பிகின் 9600 இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்டு லூப்ல வாய்டு செட்டப்ல கொடுக்கல, குளோபல் வேரியபிள்ல கொடுக்கல, டேரக்டா இங்கே கொடுத்துருக்கேன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, வெண்ணிலா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, சில போர்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார் ரேட் வந்து அதிகமா தேவைப்படும், அதுவே வந்து அவுட்புட் எரர்ல வந்து காமிக்கும். ஸோ இங்க நான் சீரியல் மாடல் காமிக்கிறேன் ஆர்டினோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இது வந்து 1111500 இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1111960 இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நிறைய பார் ரேட் இருக்கு. ஸோ நம்ம இங்க ப்ரோக்ராம்ல என்ன கொடுக்குறோமோ அது வந்து அந்த மானிட்டர்ல வந்து கரெக்டா தான் போக முடியும். ஓகே, ஜீவா ரிப்பீட் ப்ளீஸ். நான் மறுபடியும் கவுண்ட் ப்ரோக்ராம் சொல்றேன், கவலைப்படாதீங்க கைஸ். வாய்டு செட்டப்ல நம்ம வந்து மானிட்டர் வந்து பிகின் பண்றோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி ரேட். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சில தான் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி ரேட் வந்து நமக்கு தெரியணும். ஸோ நான் வந்து வாய்டு செட்டப்ல கவுண்ட்னு வந்து கொடுக்கல, குளோபல் வேரியபிளையும் கவுண்ட்னு கொடுக்கல. நான் எங்க கொடுத்துருக்கேன்னா டேரக்டா வாய்டு லூப். அப்போ வாய்டு லூப்ல கொடுத்தா பிரச்சனை கிடையாது, எரர் வந்து வராது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னன்னா நான் என்ன பண்றேன்னா ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா நான் டிஜிட்டல் என்ட்ரி, நல்லா கவனிச்சுங்க கைஸ், என்ட்ரிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் செகண்ட் பின்ல யாராச்சும் வராங்களா இல்லையான்னு பார்க்க போறேன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுங்க. செகண்ட் பின் வந்து நான் ரீட் பண்ண போறேன். செகண்ட்னா டிஜிட்டல் பின். டிஜிட்டல் பின்னா ஒன்னு 0 இல்ல 1 தான் இருக்கும். யாராச்சும் வரலைன்னா 0ன்னு இருக்கும், யாராச்சும் வந்தா 1ன்னு இருக்கும். அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இஃப் கண்டிஷன்ல யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள வந்தா அந்த செகண்ட் பின் வந்து என்ட்ரி ஈக்குவல் டு என்ட்ரி டபுள் ஈக்குவல் டு 1 மாறுச்சுன்னா நான் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இஃப் லூப்ல என்னன்னா சீரியல் டாட் பிரிண்ட்எல்என் ராங் பாஸ்வேர்ட்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்ட் வந்து பிளஸ் பிளஸ் சொல்லியிருக்கேன். ராங் பாஸ்வேர்ட்னா என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு ஏடிஎம் யூஸ் பண்றோம், ஒரு தடவை வந்து தப்பா கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், ராங் பாஸ்வேர்ட்னு வரும், கவுண்ட் வந்து 1 மாறிடும். நல்லா கவனிச்சுங்க, கவுண்ட் வந்து 1 மாறிடும். அடுத்து நான் மறுபடியும் தப்பா கொடுக்குறேன், கவுண்ட் வந்து 2 மாறிடும். மறுபடியும் தப்பா கொடுக்குறேன், கவுண்ட் 3 மாறிச்சுன்னா எப்ப என்னோட கவுண்ட் வந்து 3 மாறுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் வந்து லாக் பண்ணிடுவோம். புரியுதா உங்களுக்கு போன்ல வந்து எப்படி நடக்குதுன்னு? சேம் அதே தான். பாஸ்வேர்டு ராங்கா இருந்துச்சுன்னா டபுள் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும், ராங் பாஸ்வேர்ட்னு வரும், கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் மாறும். மறுபடியும் அதே 3 தடவை கவுண்ட் வந்து பிளஸ் பிளஸ் மாறுச்சுன்னா என்னோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு 3 மாறிடும். ஸோ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாமா? அடுத்து நான் என்ன பண்ணோம், லாஸ்டா வந்து கவுண்ட்டை வந்து 0ன்னு மாத்திரணும். ஓகேங்களா கைஸ், நல்லா புரிஞ்சுங்க. கவுண்ட் வந்து மறுபடியும் 0ன்னு மாத்தணும், ஏன்னா ரீசெட் பண்ணணும்ல. இப்போ கவுண்ட் 0ன்னு மாத்திரம் என்ன நடக்கும், மறுபடியும் டாப்ல போகும்போது கவுண்ட் வந்து 0ன்னு மாறிடும். ஓகே கைஸ், ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். இல்லை நம்ம வந்து லைவாவே ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க, நான் மறுபடியும் கண்ட்ரோல் என் கொடுத்து லைவாவே கிரியேட் பண்றேன். ஸோ கைஸ் என்ன பண்ணேன்னா வாய்டு செட்டப்ல இல்லாம குளோபல் வேரியபிள் வந்து கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இன்ட் கவுண்ட் டபுள் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், கவுண்ட் வந்து நான் 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0. அடுத்து வாய்டு செட்டப்ல நம்ம அவுட்புட்டை பாக்குறதுக்காக சீரியல் மானிட்டரை பிகின் பண்ணிக்கிறோம். ஸோ சீரியல் டாட் பிகின் 9600. ஓகே, ஸோ அவ்வளோதான். மானிட்டர் வந்து பிகின் பண்ணேன், எதுக்காக நம்ம அவுட்புட் பார்க்கணும்னு. இப்போ என்ன பண்றேன்னா கவுண்ட் வந்து பிளஸ் பிளஸ்ன்னு மாத்துறேன். ஓகேங்களா, ஸோ கவுண்ட்டை வந்து பிளஸ் பிளஸ்ன்னு மாத்துறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா கவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ நான் என்ன சொன்னேன், கவுண்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் மானிட்டர். ஓகேங்களா, அந்த மானிட்டர்ல பிரிண்ட் பண்ண போறோம். மானிட்டர்ல பிரிண்ட்னா ரைட். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்கேன் ஆஃப் பிரிண்டபிளும் பார்ப்போம்ல, அதே மாதிரி பிரிண்ட்னா ரைட். ஸோ என்ன பண்றேன்னா சீரியல் டாட் பிரிண்ட்எல்என். கைஸ் பிரிண்ட் எல்என் என்ன அர்த்தம், யாராச்சும் தெரிஞ்சா சாட்ல சொல்ல முடியுமா? எல்என் நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து சி ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் என் கொடுப்போம்ல நெஸ்ட் லைனுக்காக. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெஸ்ட் லைன் எல்என் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, எதுக்காகனா நமக்கு வந்து லைன் பை லைனா பிரிண்ட் ஆகிறக்காக. ஸோ இங்க என்ன கொடுத்துறேன், கவுண்ட்டை வந்து அந்த வேரியபிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் கொடுத்துறேன். கண்ட்ரோல் வி. ஓகே,
ஸோ கவுண்ட் வந்து கொடுத்துறேன். நான் வந்து எத்தனை செகண்டுக்கு ஒரு டைம் பிரிண்ட் ஆகணுங்கிறக்காக நான் வந்து டிலே கொடுத்துறேன். கைஸ், ஸோ நிறைய ரிப்ளை வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ யாரும் நான் சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போடுற எதுக்காக அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு அப்பதான் வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் தியாகராஜன், அசோக் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருக்கீங்க. நம்ம டைம் இல்ல, நான் மறுபடியும் உங்களுக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ சீரியல் டாட் பிரிண்ட் எல்லாம் கவுண்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட ஆர்டினோ போர்டு வந்து நான் கனெக்ட் பண்றேன். ஸோ நான் ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா டூல்ஸ்ல போயிட்டு ஆர்டினோ யூனோ தான் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்ல வந்து நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் பார்ப்பேன். நல்லா கவனிச்சுங்க. டூல்ஸ்ல போயிட்டு ஆர்டினோ போர்டு கரெக்டா இருக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகேஷன் 3 போர்ட்ல தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வந்து நான் ரெண்டுமே எனேபிள் பண்ணாதான் என்னோட சிபியூல இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட ஆர்டினோ போர்ட்ல போய் எம்பெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிபி நம்ம மூவி ஏத்துறோம்ல, ஸோ நம்மளோட சிபியூல இருந்து நம்ம லேப்டாப்ல இருந்து நம்மளோட போனுக்கு வந்து மூவி ஏத்துறோம்ல, அதே மாதிரி தான் நான் இப்போ என்ன பண்றேன்னா மூவிக்கு பதிலாக ப்ரோக்ராம் வந்து டம்ப் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா அப்லோட் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்லோடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு, அப்லோடிங் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் 1 2 3 எனக்கு அது மாதிரி பிரிண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் என்னோட வேல்யூ. இப்ப நான் இதே வந்து இந்த கவுண்ட இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0ங்கிறத நல்லா கவனிச்சுங்க. இன்ட் கவுண்ட் ஈக்குவல் 0 நான் என்ன பண்ணேன்னா வாய்டு லூப்ல கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுங்க. ஜென்ரல் வேரியபிளா கொடுக்காம நான் வந்து வாய்டு லூப்ல கொடுத்து நான் மறுபடியும் அப்லோட் பண்ணணும். எதுக்காக நான் மறுபடியும் அப்லோட் பண்ணா மறுபடியும் நான் சொல்லி தரணும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே எரர் வந்திருக்கு கைஸ். இந்த எரர் வந்து எதனால வரும் அப்படின்னா லூஸ் கனெக்ஷன்னால. ஓகேங்களா? ஸோ கம்பைலிங் எரர் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எரர் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம்ல, வாய்டு செட்டப்ல கவுண்ட் கொடுத்துட்டு வாய்டு லூப்ல கொடுக்கும்போது, ஸோ இந்த எரர் வந்து எப்போ வரும்னா நமக்கு ஏதாவது லூஸ் கனெக்ஷன்ல இருக்கும்போது தான் நமக்கு வந்து எரர் வரும். இது கவலைப்படாதீங்க. கம்பைல் ஆயிருச்சுன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கம்பைல் ஆயிருந்தா உங்களோட ப்ரோக்ராம் வந்து கரெக்ட். ஒரு நிமிஷம் நான் போட்டு வந்து கொடுத்துக்கிறேன். அதே அப்லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு எங்க ப்ராப்ளம் வரும்னா லூஸ் கனெக்ஷன்ல தான் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டன் அப்லோடிங். இப்ப கவுண்ட் வந்து என்ன இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சாட்ல வந்து சொல்ல முடியுமா கவுண்ட் வந்து எப்படி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும்? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 பிரிண்ட் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் ஆன்சர் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நிறைய பேர் நியூ லைன் வந்து கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க. இப்போ கவுண்ட் வந்து எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னு சொல்லணும்னா 0 1 2 3 சுகுமார். ஓகே, நல்ல ட்ரை. பட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சதீஷ் தேங்க்யூ சோ மச். கரெக்டான ஆன்சர் 1 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதனால அப்படின்னா நான் சொல்றேன் தெளிவா. ஸோ 1 மறுபடியும் 1 மறுபடியும் 1. இப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னா வாய்டு லூப்ல வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ வாய்டு லூப்னா என்ன? இந்த லூப் வந்து இங்க ஆரம்பிச்சு மறுபடியும் இங்க முடியும். முடிஞ்ச அடுத்த செகண்டே டாப்புக்கு வந்துடும். டாப்புக்கு வந்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன? கவுண்ட் வந்து 0ன்னு மாத்திரும். ஓகேங்களா? மறுபடியும் கீழே கமெண்ட் என்ன? கவுண்ட் பிளஸ் பிளஸ் 1ன்னு மாத்தும். மறுபடியும் அது வந்து 1ன்னு போய் பிரிண்ட் பண்ணும். ஒரு செகண்ட் கழிச்சு மறுபடியும் லூப் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்துடும். மறுபடியும் 0 1. இப்போ புரியுதா நம்ம எதுக்காக வந்து இந்த கவுண்ட்டை வந்து வாய்டு லூப்புக்குள்ள கொடுக்குறோம். அட் சேம் டைம் எதுக்காக வந்து நம்ம ஜென்ரலா கொடுக்குறோம்னு. கைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு எக்ஸைட்டடா இருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து எக்ஸைட்டட் பண்ணி சொல்லிருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப் போலாம். ஓகேங்களா? ஓகே, ஹரிவேந்தன் 24 சொல்றீங்க, அப்படி கிடையாது. ஓகே, அர்சியா சாரி கைஸ், அர்சியா ஜேஎஸ் அண்ட் சஞ்சீவ் தேங்க்யூ சோ மச். அன்பரஸ் அண்ட் அபிநயா தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கிற நம்பர் தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் ரிப்ளை பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் லூப் பார்க்கலாமா? நமக்கு வந்து டைம் ஆயிட்டே இருக்கு. அது உங்களுக்கு ஃபார் லூப் வந்து எப்படி ரெண்டாவதும் பாக்குறேன். நம்ம என்ன சொன்னோம்? ஃபார் 3 பீப்புள்ஸ் சொன்னோமா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு தெளிவா தெரியும். ஸோ என்னன்னா 3 பேர் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார் லூப்பையே நம்ம வந்து பொசிஷனா மாத்திருக்கோம். நல்லா கவனிச்சுங்க கைஸ். 1 2 3 4 நமக்கு பிரிண்ட் ஆச்சா? இப்ப 1ங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 1ன்னு சொன்னோம்னா இந்த அரேவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன். அடுத்து 2ங்கிறது பிரிண்ட் ஆச்சுன்னா இந்த அரேவோட செகண்ட் பொசிஷன். அடுத்து 3ங்கிறது பிரிண்ட் ஆச்சுன்னா இந்த அரேவோட தேர்ட் பொசிஷன். இதை வந்து நம்ம 0 1 2 3 சொல்லுவோம். ஸோ 0னா செகண்ட் பின், 1னா தேர்ட் பின், 2னா ஃபோர்த் பின். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சேம் ஃபார் லூப் தான். ஃபார் லூப்போட வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து 0வா இருக்கும். ஐ வந்து இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுமா? அந்த 0ங்கிறது நல்லா கவனிச்சுங்க. ஐங்கிறது நான் 0ன்னு மாத்துறேன். அந்த 0ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா? கண்டிப்பா 2ஓட லெஸ் தென் தான் அந்த ஐங்கிறது. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும்? அடுத்து ஐ பிளஸ் பிளஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். அப்ப இந்த ஐ பிளஸ் பிளஸ் எங்க போவோம் அப்படின்னா டைரக்டா இந்த பொசிஷனுக்கு வந்துடும். 0ங்கிற பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப எல்இடி 0 ஹைன்னு என்ன அர்த்தம்? 0th பொசிஷன்ல செகண்ட் பின் இருக்கா கைஸ்? நல்லா புரிஞ்சுங்க.
இதை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அரேவா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து இப்ப இந்த ஐயை வந்து நான் சிம்பிளா வந்து ஒரு ப்ரோக்ராம்ல சொல்றேன். கைஸ் நல்லா கவனிச்சுங்க. நான் மறுபடியும் சீரியல் பிகின் பண்ணிக்கிறேன். ஸோ சீரியல் டாட் பிகின் 9600 நான் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபார் லூப் கொடுக்குறேன். ஃபார் இன்ட் ஐ, எதுக்காக நம்ம இன்ட் ஐன்னு கொடுக்குறோம்? அதை வந்து நம்ம இன்டிஜர்னு டிக்ளேர் பண்ணணும். இதே நம்ம மேலே வந்து இன்ட் ஐன்னு சொல்லிட்டோம்னா கீழே வந்து வெறும் ஐன்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு தெளிவா சொல்லி தரணும். இன்ட் ஐ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா 0. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துக்கணும். அடுத்து கண்டிஷன் கொடுக்கணும். ஐ வந்து லெஸ் தென் 5 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ வந்து லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா 0 வந்து லெஸ் தென் 5 தானே, அப்ப என்ன நடக்கும்? ஐ பிளஸ் பிளஸ் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப். இந்த லூப்புக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? கண்டினியூஸா வந்து சீரியல் டாட் பிரிண்டல்னு ஐன்னு கொடுக்குறேன். ஐங்கிற வேரியபிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் ஒரே ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். அதுல வந்து என்னன்னா 0ன்னு இருக்கும். 0 வந்து லெஸ் தென் 5. அப்ப என்ன ஆகும்? பிளஸ் 1 மாறிடும். மறுபடியும் 1 வருமா? 1 வந்து லெஸ் தென் 5 பிளஸ் 1 மாறிடும். 2 மாறிடும். 2 வந்து லெஸ் தென் 5 3 மாறும். 3 வந்து லெஸ் தென் 5 4 மாறும். 5 வந்து அடுத்து 4 வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 5 5 மாறும். ஆனா 5 வந்து லெஸ் தென் 5 கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஈக்குவல் டு 5. அப்ப நம்ம 5 வந்து பிரிண்ட் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. மறுபடியும் என்ன ஆகும்? 0 மாறிடும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணணும்? அப்லோட் தரேன். ஸோ கம்பைல் ஆயிருச்சு. நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லூஸ் கனெக்ஷன் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ கைஸ் கம்பைல் ஆனாவே உங்க ப்ரோக்ராம் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா அப்லோட் தரேன். ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லோகநாதன், லிங்கேஸ்வர் கைண்ட்லி சோதி அபோ ப்ரோக்ராம். மறுபடியும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அட்டனன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கப்புறம் Q&A வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் ப்ரோக்ராம் சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம டிலே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ டிலே கொடுக்காதனால இதான் நமக்கு ப்ராப்ளம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுங்க. டிலே கொடுக்காதனால நமக்கு இதான் ப்ராப்ளம். கண்டினியூஸா நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? டிலே கொடுத்துருவோம். ஸோ இப்போ புரியுதா டிலேயோட மீனிங் என்னன்னு? ஸோ 1000 கொடுத்துட்டோம். கேஸ் இந்த டிலேயோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து டிலேன்னு வந்து டைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அர்சிகா, சஞ்சீவ், தினேஷ், சுகுமார், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்கேன். நான் மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ டன் அப்லோடிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொறுமையா போகும். 0 1 2 3 4 வரும். ஆனா 5 மட்டும் வராது. ஓகேங்களா? மறுபடியும் 0ன்னு போயிடும். எதுக்காக? அந்த லூப் வந்து ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. i = 0 தானே கொடுத்துருக்கோம். மறுபடியும் 0ன்னு மாறிடும். ஓகேங்களா? இதே நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் கண்டிஷன் கொடுத்து நம்ம முடிச்சிருவோம். இப்போ 3யோட வந்து முடியணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இஃப்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. i வந்து டபுள் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் வந்து நான் ஓபன் பண்றேன். i வந்து டபுள் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா பிரேக். கைஸ் இப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு தடவையும் மாத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா அப்லோட் தரேன். ஸோ நான் வந்து அப்லோடிங் பண்ணிட்டேன். ஸோ டன் அப்லோடிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 எப்போ வருதோ அப்பயே அந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ 0 1 2 அவ்வளவுதான். 3 வந்து வரவே வராது. மறுபடியும் 0க்கு போயிடும். இப்போ புரியுதா நமக்கு எப்போ வந்து தேவைப்படுது? இதை நீங்க எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்களோட வாட்ச்மேன் வந்து ஃபர்ஸ்ட் 25 மெம்பரை விடுங்க அப்படின்னு சொன்னா 25 மெம்பர் விடுவாங்க. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாங்க? 10லயே ஸ்டாப் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த 10ங்கிறதா அந்த பிரேக். அப்ப 10லயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிரும். இது மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயில் லூப் பார்க்கலாமா? ஸோ ரெடியா இருங்க. ஸோ ஒயில் லூப்பும் சேம் தான். ஃபார் லூப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒயில் லூப்பும் சேம் தான். இங்க வந்து என்னன்னா கவுண்ட் வந்து லெஸ் தென் 25 இருந்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25 இருந்தா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் 28ன்னு வச்சுக்கலாம் நம்மளோட அட்டனன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம அட்டனன்ஸ் வந்து 28 இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 0 சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? 1 ஜென்ரேட் ஆகுது. 5 5 6 7 10 ஜென்ரேட் ஆகுது. எப்போ உங்களுக்கு அட்டனன்ஸ் வந்து 28ன்னு வருதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ கண்டினியூஸா 28 டேஸ் இருக்கா நம்மளோட கிளாஸ்? கண்டிப்பா கிடையாது. சண்டே மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ் வந்து மிஸ் பண்ணுவோம். அப்ப
எப்போ 28 வருதோ அப்போ வரையும் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். 0 அந்த லூப்புக்குள்ள போயிடுச்சு. நல்லா கவனிச்சுங்க, கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கு. 0ங்கிறது உள்ள போயிருச்சுன்னா எப்போ வெளியே வரும்னா 28 எப்போ முடியுதோ அப்போதான் அந்த லூப் போட்டு வெளியே வந்து இது நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 28 வர வரையும் இந்த லூப்புக்குள்ளேயே சுத்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு லூப்புக்குள்ள மாநாடு படம் மாதிரி நம்ம வந்து ஒரு லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டோம். எப்ப அந்த சிஎம் காப்பாத்துறோமோ அப்பதான் லூப்பை விட்டு வெளியே வருவோம். அதுவரை அந்த லூப்புக்குள்ள போய்கிட்டே இருக்கும். புரியுதா கைஸ்? சோ சிம்பிள். ஒயில் வந்து பாத்தீங்கன்னா எப்போ 28 days முடியுதோ அப்போ உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் ஜென்ரேட்டர் வந்து பிரிண்ட் ஆயிரும். இதை நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போமா? ஸோ நான் அப்லோட் பண்றேன், நல்லா கவனிங்க. ஓகே, தேங்க்யூ சுந்தரம், அபிநயா, தேங்க்யூ சோ மச் கைஸ், ஜெயக்குமார். அண்ட் கைஸ் இதுல என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய இன்புட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனா பாத்தீங்கன்னா டைம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ என்னோட நிறைய பேர் கனெக்ட்லயே இருங்க. ஓகே, அப்லோட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்குறேன் சீரியல் மானிட்டர்ல. ஸோ 0 எனக்கு வந்து சர்டிபிகேட் பிரிண்ட் ஆகாது, 1 பிரிண்ட் ஆகாது, 3 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ எப்போ 28 வருதோ அப்போதான் அந்த லூப் வந்து எனக்கு முடியும். அந்த லூப் முடிஞ்சாதான் கீழே இருக்க நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு 28 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போ என்னோட 28 days அட்டனன்ஸ் வருதோ அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்டிபிகேட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 10 செகண்ட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் அதுவரை உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உதயகுமார் தேங்க்யூ, அண்ட் பின்சி தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் லூப் வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் கார்த்திகேயன், ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்டனன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் Q&A வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ எப்போ 28 days முடியுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்டிபிகேட் ஜென்ரேட்னு வந்துருச்சா கைஸ்? புரியுதா? ஸோ இதை தான் நம்ம வந்து ரியல் டைமா ஃபார் லூப் ஒயில் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம பார்க்கலாம் தெளிவா. கைஸ் இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் எக்ஸைட்டட் பர்னின்னு வந்து சாட்ல சொல்லிருங்க. நம்ம வந்து நமக்கான இன்புட் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 times வந்து ராங்கா போட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆனந்த்குமார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குருமூர்த்தி, மகாலட்சுமி, சந்தோஷ், அண்ட் தினேஷ், அண்ட் பிரேம், அஸ்வின், யஸ்வந்த் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அபிநயா நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும்? கனெக்ட் ஆகுற வரையும் ஒயில் கனெக்டிங்கிற வரையும் நமக்கு அப்டைனிங் ஐபி அட்ரஸ்னு வரும். அந்த லூப்புக்குள்ள மாட்டிக்குவாது. ஓகேங்களா? ஸோ உள்ளேயும் போகாது, வெளியே வராது. நம்ம எப்போ வெளியே வரும்? ஒன்று ஒய்ஃபை ஆஃப் பண்ணணும். அதே ஒய்ஃபை நம்ம ஆன் பண்ணிட்டு கனெக்ட் ஆகுற வரை நமக்கு என்ன காமிக்கும்? அப்டைனிங் ஐபி அட்ரஸ்னு காமிக்கும். எப்போ கனெக்ட் ஆக முடிக்குதோ அப்போ கனெக்டட்னு காமிக்கும். இப்போ புரியுதா ஒயில் லூப்னு என்னன்னு? ஒயில் கனெக்டட் வரையும். ஓகே ஓகே, அபிஷேக் ஜோகோ டேக்ஸ் மோர் டேட்டா. ஸோ நம்ம மண்டேல இருந்து நம்ம யூடியூப்ல தான் போறோம். தியாகராஜன் தேங்க்யூ சோ மச். சில டவுட் கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ உங்க கிளாஸ்ல. தேங்க்யூ சோ மச் ஸ்ரீவர்சன், தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ இதே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஆன் பண்றோம். நம்ம டிஸ்பிளே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லேயே ஆன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா போத் நம்ம என்ன பண்ணணும், 2 பவர் பட்டன் பிரஸ் பண்ணாதான் நமக்கு வரும். ஓகே ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டிகேட் ஆர்கேட். நம்ம வந்து 2-way சுவிட்சில் யூஸ் பண்ணோம்ல, 2 சுவிட்சுமே வந்து ஆஃப்ல இருந்தால் தான் நமக்கு வந்து ஆஃப்ல இருக்கும். அந்த 2 சுவிட்சில் எதை ஆன் பண்ணாலும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம மேலே ஆன் பண்ணிக்கலாம், கீழே ஆன் பண்ணிக்கலாம், மேலே ஆஃப் பண்ணிக்கலாம், கீழே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்ட் ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்ஸ் வருது, ஓகே 10 பாக்ஸ் வந்துச்சுன்னா நான் பேக் பண்ணுவேன், அடுத்த 10 பாக்ஸ் வந்துச்சுன்னா நான் பேக் பண்ணுவேன். உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ற ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப். ஸோ ஃபார் லூப்னா ஃபர்ஸ்ட் 10 பாக்ஸ் வந்துச்சுன்னா நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்லைன்னா அடுத்த ஷிப்ட்ல வந்து நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான் நமக்கு வந்து ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன் கைஸ், ஸோ இதான் லாஸ்ட் டேட்டு. யாரும் வந்து மறுபடியும் 199 ஆஃபர் வந்து 999 வந்து கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து மாறாது. இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 199 இல்லாம ஜஸ்ட் 999 இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து நான் சாட்ல வந்து ப்ரொவைட் பண்ண சொல்றேன், யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கிளாஸ். ஸோ நான் இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்ல ப்ரொவைட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிருக்கீங்க, செகண்ட் டே மிஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி 30 days நீங்க வந்து மிஸ் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க ஜஸ்ட் இப்போ ரூம்ல வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு 250 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒர்த்தே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க வந்து கம்பெனியா கூட ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பிகாஸ் இது வந்து எங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் ஸோ நோ ஆஸ்க் ரீஃபண்ட் அந்த ஆஃபர் வேற உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோ ஆஸ்க் ரீஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து 7 daysக்குள்ள மறுபடியும் இந்த கிளாஸ் வந்து எனக்கு இரலவெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து மறுபடியும் திருப்பி கொடுத்துருவோம். ஓகேங்களா? வித்தின் 7 daysக்குள்ள. ஓகேங்களா? ஸோ 10th டேக்குள்ள உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த போர்ட்டல் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ லேர்ன்
NoviTech ஓகேங்களா. ஸோ learn.novitechrd.comல உங்களுக்கு போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்க உள்ள போனீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேட்ச் ஓகேங்களா. ஸோ 30 days இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ டே 1க்கான வீடியோ இருக்கும், டே 2க்கான வீடியோ இருக்கும், டே 30 வரையும் எல்லா வீடியோவும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் டே 24க்குள்ள உள்ள போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்கான வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைல் இருக்குல்ல, அதில் வந்து இன்னைக்கான பிபிடி, இன்னைக்கு நான் எத்தனை ப்ரோக்ராம் போட்டேன்னா எல்லா ப்ரோக்ராமே ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ரோக்ராம் கிட்ட போட்டேன். நான் வந்து டெவலப்பும் பண்ணி காமிச்சேன். அந்த எல்லா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா. ஸோ யாரும் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட்டா இருக்கும். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு புரிய நம்புறேன். அண்ட் இன்னைக்கான வாய்ஸ் வேர்டு, ஸோ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஸோ ரெடியா இருந்தீங்கன்னா சாட்ல வந்து எஸ் பர்னு சொல்லிருங்க. நான் வந்து இன்னைக்கான வாய்ஸ் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சன் ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலயும் வந்து நம்ம யோசிக்க கூடாது, நம்ம வந்து இறங்கிடணும். ஓகே, இவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ மகாலட்சுமி, உங்க பேர்ல எல்லாம் படிக்கவே முடியல. ஓகே, அர்ஷத், கேன் யூ சென்ட் பேமெண்ட் லிங்க் இன் வாட்ஸ்அப்? ஸோ வாட்ஸ்அப்லயும் நாங்க அனுப்புறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 o'clock அப்படி இல்லைன்னா 10 o'clock கண்டிப்பா க்ளோஸ் ஆயிரும். நான் மறுபடியும் சாட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஓகே, தேங்க்யூ தினேஷ் அண்ட் அபிநயா, உதயகுமார். கைஸ், ஆக்சன் ஓகேலா. ஸோ இந்த ஆக்சன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் ஒர்க்ஸ் இஃப் யூ ஒர்க் இட். நம்ம கண்டிப்பா இதை நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து 2 வருஷம் போனேன் ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வருஷம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்பரா போனேன். செகண்ட் வருஷம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஐஓடி டெவலப்பரா போனேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்டா போனேன் ஓகேங்களா. நான் கூட போறவங்களுக்கு ஜஸ்ட் ஹார்ட்வேர் கனெக்ஷன் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்கிட்ட வந்து கைஸ் சார் வந்து ப்ரோக்ராம்ல எரர் வந்திருக்கு, கிளியர் பண்றீங்களா? நான் வந்து பொறுமையா போயிட்டு ஓப்பனா சொல்லிடுவேன், நான் வந்து எனக்கு ஹார்ட்வேர் தான் கனெக்ட் பண்ண தெரியும், ப்ரோக்ராமிங் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த எரர் வந்து அவ்வளோ சிம்பிள். இப்ப நான் வந்து இந்த பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோடிங் எரர் வந்துச்சுல, எனக்கு அதுவே தெரியாது. ஆனா எப்ப தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஓகே அப்லோடிங் எரர்னா இதனாலதான் ப்ராப்ளம், மறுபடியும் அதை கொடுத்தா எனக்கு சரியாயிரும். ஏன்னா அதே பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, ப்ரீவியஸ் பேட்ச் வந்து அட்டன் பண்ண பொண்ணு, என்ன கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு, ப்ரோக்ராமிங்ல எடுக்கிறீங்க. நான் வந்து அதே தான், அந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நீடு தேவைப்படுச்சு. என்ன பண்ணேன்னா உட்காந்து பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணது. நானே வந்து பக்கத்துல போயிட்டு ஓப்பனா சொல்லுவேன், ப்ரோக்ராமிங்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவரை கூப்பிட்டு கேளுங்கப்பா, ஹார்ட்வேர்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுட்டே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தான் மெயின் ஸ்டாஃப். நானே போயிட்டு எந்த எரர் வந்தாலும் சரி, எந்த காலேஜ்னாலும் சரி, நான் போயிட்டு கண்டிப்பா 2 days இல்ல 3 days வந்து கண்டிப்பா லைவா என்னால ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா. இங்க ஆன்லைன் மாதிரி கிடையாது. லைவா எரர் வந்தா கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். அங்கே உட்காந்து கிளியர் பண்ணிட்டு என்னால வர முடியும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ப்ரோக்ராமா கஷ்டம், நோட் எம்சி ப்ரோக்ராமா கஷ்டம், திங்க் ஸ்பீக்கா கஷ்டம், கிளவுடா கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, எல்லாமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா மாறிடும். கைஸ், இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வில் ஃபாலோ பர்னின்னு வந்து சாட்ல சொல்லிருங்க ஓகேங்களா. நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சீரியல் டாட் பிகின்னா என்ன, வாய்டு செட்டப்னா என்ன, வாய்டு லூப்னா என்ன, அது எல்லாமே கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பழகும். ஸோ தேங்க்யூ சோ மச் கைஸ். ஐ வில் ஃபாலோ. தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்க. அண்ட் ஜீவா, யஸ்வந்த், சுகுமார், அபிநயா, பிரவேஷ், தேங்க்யூ சதீஷ், சேக், தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் ஆகல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகிக்கங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமையும் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நோவிடெக் R&D பிரைவேட் லிமிடெட்னு இருக்கும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மண்டேல இருந்து நம்ம வந்து யூடியூப்ல தான் போறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க கிளாஸ் வந்து. ஓகே, ஸோ உங்களுக்கான போனஸ் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ அந்த போனஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 daysக்கான பிபிடி. ஸோ கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 180 மெம்பர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு சாட்ல வந்து ப்ரொவைட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இது எதுக்காக இந்த போனஸ் அப்படின்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா என் கூட அட்டனன்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 பீப்புள்ஸ் வந்து அட்டனன்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி நாங்க யாருமே பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நேத்து யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணீங்களோ நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஹாப்பியா இருக்கிறதோட கண்டிப்பா உங்க லைஃபுக்கு நீங்க வந்து ஒரு எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு ஹாப்பியா எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கான லிங்க் வந்து நான் சாட்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் கைஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா சாட்ல ப்ரொவைட் பண்றேன். அண்ட் ஃபைனலா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நம்மளோட இன்டர்ன்ஷிப் வந்து முடிய போகுது. அந்த 999 வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1999ல கண்டிப்பா மாறிடும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கான எல்லா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா சாட்ல வந்து ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஓகே, தேங்க்யூ கார்த்திகேயன், தேங்க்யூ சோ மச்.
ஐசக், ஐ ஃபாலோடு பர்னி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணிக்க, நான் பார்க்குறேன். ஸோ பின்சி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ ஐ வில் ஃபாலோ ஆஃப்டர் 28 days. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஃபாலோ ஆஃப்டர் 28 days அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், ஓகேங்களா? நம்ம கண்டிப்பாக ஃபாலோ, நல்லா கவனிச்சுங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ 30 days என்னால் முடிஞ்சது அந்த டொமைனை நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம், எந்தெந்த ஏரியால படிக்கலாம், என்ன படிச்சா ஜாப் போக முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் கெட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக லைஃப் லாங்காக நீங்கள் வந்து அந்த டொமைனை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண சொல்கிறேன். அண்ட் முத்துக்குமார், ஹவு டு இன்ஸ்டால் ஆடினோ. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அட்டனன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க கைஸ். அட்டனன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க. நான் உங்களுக்கு ஆடினோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லாமே வந்து அக்ரீன் கொடுத்தா போதும். ஸோ உதயகுமார், உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க் வரும். ஸோ அட்டனன்ஸ் லிங்க் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், சேட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டாப்ல வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனேபிள் ஆப்ஷனில் நேம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க அந்த எனேபிள் ஆப்ஷன்ல நேம் என்ன இருக்குன்னு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் பார்க்கல, ஓகேங்களா? எனக்கு காமிக்க மாட்டேங்குது. உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ சுகுமார். கைஸ், சோ மை கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்றீங்கன்னா எனேபிள் இருக்கிறத டிசேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுகுமார், நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ மை கொஸ்டின் இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட் சேம் டைம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஆடினோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி தரேன். ஸோ அட்டனன்ஸ் போட்டு மறுபடியும் வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரவி, குருமூர்த்தி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ ராகவர்தனி, தேங்க்யூ. டன் சார், ரவி, தேங்க்யூ. ஓகே, ஸோ அட்டண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி, ஞானபிரகாஷ், கோகுல் சவுந்தர், கோகுல்நாத், கௌரி, ஹரிஷ், ஹரிவேந்தன், நிறைய பேருக்கு என்னால் கண்டிப்பாக வாசிக்க முடியல, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பேட்சுமே அட்டனன்ஸ் லிங்க் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் 20% கூட லைவ்ல இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20% கூட இன்னும் லீவ் ஆகல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம வந்து ஆடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, காவியா போஸ்டட் அண்ணா, உதயகுமார் டன், தேங்க்யூ ப்ரோ, ஹரிஷ். கைஸ், உங்களுக்கு அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுற டிரைவ் லிங்க். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் 3 daysக்கான பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ எந்த பேட்சுக்குமே இப்படி கொடுத்தது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days பிபிடி வந்து இந்த பேட்சுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ யாரும் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. தினேஷ், ஆடினோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ். ஓகே, சூப்பர். ஸோ கமலக்கண்ணன், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வருது. ஓகே கைஸ், அண்ட் அனதர் முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல ஜஸ்ட் எனக்கு நேம் தான் வருது. ஃபேக்கல்ட்டி யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னை வந்து அப்பாலஜைஸ் பண்ணிருங்க, ஓகேங்களா? ஸோ என்னோட அப்பாலஜைஸ் ஏத்துங்க. உங்களோட நேம் மட்டும் தான் என்னால் ரீட் பண்ண முடியுது, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ எல்லாம் ரெடியா? ஆடினோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா? ஸோ ரெடினா சாட்ல வந்து ரெடி பர்னி சொல்லுங்க, நம்ம ஆடினோ வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். கைஸ், இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க, லாஸ்ட் டேட் வேற, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கவின், நாராயண், ராகவர்தனி அண்ட் அபிநயா, ஜீவா, ஜெயக்குமார், லிங்கேஸ்வர், கமலக்கண்ணன், சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆடினோ ஐடி, நீங்க ஜூம்ல நான் காமிக்கிறேன். ஸோ ஆடினோ ஐடின்னு வந்து டைப் பண்ணீங்க. ஸோ நீங்க ஆடினோ ஐடின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்னு காமிக்கும், ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் ஆடினோ ஐடி. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போய்க்கலாம். சாஃப்ட்வேர் ஆடினோ ஐடியில் நீங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.2.1 தான், ஓகேங்களா? பட் நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ண வேணாம். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது டிஃப்ரெண்ட் அப்டேட் பண்றேங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? நீங்க எந்த வெர்ஷன் வந்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.8.19, ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அப்டேட் வெர்ஷன் போய்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் வச்சோம்னா எங்கெங்கயோ நமக்கு வந்து காமிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டா தான் இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். ஸோ ஆடினோ 1.8.19 வந்து இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்னு இருக்குல்ல, அதுல விண்டோஸ் 7 அண்ட் நியூவரை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோஸ் 7 அண்ட் நியூவரை லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். அதில் போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த நேம்லாம் தேவையில்லை, கீழே மறுபடியும் வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து சேவ் கொடுத்துருங்க எங்கேயாச்சு. நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால என்ன நடக்கும்னா இப்போ வந்து மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ நான் ஓப்பன் பண்றேன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரி, நெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா கொடுங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிக்குது. ஏற்கனவே ஒரு ஆர்டினோ வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. நான் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ராகவர்தினி இன்ஸ்டால்டு சக்சஸ்ஃபுல்லி. தேங்க்யூ ஸோ மச். ரெடி பரணி, ஓகே. சத்யநாராயணன், தருண்குமார், சுரேந்திரன், ஹரிவேந்தன், லிங்கேஸ்வரன் அண்ட் கமலக்கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் காய். ஜெயக்குமார், தேங்க்யூ ஸோ மச் காய். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்டிவா இருக்கீங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், கைஸ் நான் தெரியலண்ணா, என்னோட வீடியோ வந்து தெரியுதா? ஸோ தெரிஞ்சுன்னா சேட்ல வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ நான் ஆடினோ க்ளோஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகே, நீங்க அதில் கொடுத்துட்டு எல்லாமே வந்து இன்ஸ்டால்னு கொடுத்தா போதும். ஓகே, எனக்கு ஆடினோ ஐடி வந்து கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கிறனால நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஆடினோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஏற்கனவே அவங்க மட்டும் எனக்கு வந்து சேட்ல வந்து இன்ஸ்டால்னு சொல்லுங்க, நான் பாக்குறேன். ப்ரோ ஆடினோக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன ப்ரோ? எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அது நம்ம வந்து எப்போனாலும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடினோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ அன்இன்ஸ்டால் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜெயக்குமார் இன்ஸ்டால், கார்த்திகேயன் இன்ஸ்டால், லோகநாதன் அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆடினோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் கம்மியான எம்பி தான். ஸோ நான் இப்போ வந்து ஐ அக்ரின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ அக்ரின்னு வந்திருக்கும். அந்த அக்ரி வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் 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 எல்லாம் பாசிட்டிவா கொடுத்துட்டே போங்க. ஓகேங்களா? ஸோ ஐ அக்ரி, நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 3 டைம்ஸ் வந்து சில பேருக்கு இன்ஸ்டால் கேட்கும். ஓகே, அரவிந்தன், ஜீவா, தியாகராஜன், லோகநாதன், ஆடியோ யூஸ் பண்ணால் லேப் ஸ்லோவா இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிருங்க. ஸோ கண்டிப்பா லேப்டாப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஆடியோ நல்லா இருக்கும். ஓகே, ஈஸ்வரி இன்ஸ்டால்டு. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இருந்தாலும் சேட்ல கேளுங்க. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டாலேஷன் போகும்போது டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்த ப்ரோக்ராமிங்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் சேட்ல கேளுங்க, நான் பாக்குறேன். சுகுமார், நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் அந்த டவுன்லோட் பண்ணதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு வந்து கேட்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் கொடுக்குறதுக்கு எஸ்ன்னு வந்து கேட்கும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து ஓகே. ஸோ நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எல்லாமே எனக்கு இந்த அன்இன்ஸ்டால்னு காமிக்குதுல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நான் உங்களுக்கு வந்து வேற வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதே சாஃப்ட்வேர்ல வந்து நான் வந்து 2.2 வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ விண்டோஸ் 10 அண்ட் நியூவர் அந்த இடத்துல போய் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் 10 அண்ட் நியூவர்ல போயிட்டு டவுன்லோட் தரேன். கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ கான்ட்ரிபியூட்ல வேணாம். ஓகேங்களா? நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்து இமெயிலாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க மறுபடியும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி ஃபைல வந்து சேவ் பண்ணிங்க. டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆனோன்னு ஸோ இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். ஐ அக்ரி பாசிட்டிவ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்ஸ்டால் பாசிட்டிவ். ஸோ அப்படியே இன்ஸ்டால் ஆகிட்டே போகும். ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாமே பாசிட்டிவா கொடுத்தா போதும். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி சரண் ஒய் மண்டே ஆனஸ். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோகால வந்து மிஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் லைவ் யூடியூப் வந்து மிஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போகணும். அட் சேம் டைம் நெட் வந்து நிறைய கன்சியூம் ஆகுது, நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல தான் போக போறோம். ஓகேங்களா? அண்ட் சுகுமார், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்கிரேட் மை மெமரி ஃபார் ஆடினோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவ்வளோலாம் ஆடினோ வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ கம்மி, அது வந்து
ஸ்டோரேஜ் இருந்தா போதும், மெமரி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்லாம் தேவையில்லை. ஸோ ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டினோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.8.2 இருக்கு, அட் சேம் டைம் 2.2.2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 ஆர்டினோ இருக்கு. சதீஷ் டிங்கர் கார்டும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஆன்லைன்லயே ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்கள்ட்ட ஹார்ட்வேர் இல்ல, கனெக்ஷன் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டிங்கர் கார்ட்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்க வந்து வேணும்னா டிங்கர் கார்டும் வந்து ஆன்லைன்ல வந்து ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். when does the internship class start sir? எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 தான் வண்ணமதி. அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இல்லையா இன்னைக்கு? ஸோ கண்டிப்பா கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபார் லூப் ஒயில் லூப்போட டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அட் சேம் டைம் அது எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணலாம்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் குளோபல் வேரியபிளுக்கும் நம்ம லோக்கல் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சிருக்கும். அந்த கவுண்டை வந்து நம்ம வெளியே சொல்றதுக்கும் உள்ள சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அபிநயா, மை ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். கைஸ், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே. ஓகேங்களா? நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ 3 வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு குரூப்ல வந்து நான் லிங்க் போட்டுறேன். நாளைக்கு சண்டேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவும் பாத்துருங்க. ஓகே அபிநயா, ஃபர்ஸ்ட் டேவும் பாத்துருவீங்க நம்புறேன். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அபிநயா. அண்ட் கைஸ், எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படி இல்லை நம்ம வந்து சாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க நிறைய பேர் நீங்க போகணும். ஓகே, தேங்க்யூ அபிநயா. கைஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ப்ளீஸ் பிபிடி ஸ்லைட் ஃபார் 3 days. ஓகே, பிபிடி ஸ்லைட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ கண்ட்ரோல் வி. ஞான பிரகாசம் உங்களுக்கு நான் பிபிடி அனுப்பிச்சிருக்கேன், பாத்துக்கோங்க அந்த டிரைவுக்கான லிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கான பிபிடி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதை நீங்க பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைச்சிரும். ஓகே அபிநயா, நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கிற வரையும் அந்த பிபிடி ஃபர்ஸ்ட் டே பிபிடி வந்து பாருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் S1 ஒய் வி யூஸ் டிலே. ஸோ டிலே எதுக்காக அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இங்க ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு நம்ம வந்து ஸ்டெப் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஒரு வாட்ச்மேன்ட்ட வந்து டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கமெண்ட் வந்து கேட்டு டீ வாங்கிட்டே வருவாரு. அவர் என்ன சொல்லுவோம், ஓகே காலையில ஒரு தடவை டீ, மதியம் ஒரு தடவை டீ, ஈவினிங் ஒரு தடவை டீ. இப்ப அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெல் அடிக்கும்ல. ஸோ பெல் அடிக்கும்போது என்ன நடக்கும், ஒரு 60 நிமிஷம் கிளாஸ் இருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் பெல் அடிக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 60 நிமிஷம் வரையும் அந்த பெல் வந்து ஆஃப்ல இருக்கணும். அந்த 2 மினிட்ஸ் மட்டும் தான் ஆன்ல இருக்கணும். அப்படியும் நம்ம டிலேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியும் நம்ம வந்து டிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள வராங்களா இல்லையா நம்ம பார்க்கணும். அது வந்து கண்டினியூஸா 000 நம்ம காமிச்சிருந்தா எப்போ உள்ள வராங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம யூஸ் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ அந்த 1 செகண்ட் டிலே கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான். ஓகே தியாகராஜன், ஐ வாஸ் வென்ட் டு மெனி கிளாஸஸ் இன் ஆன்லைன் பட் யுவர் கிளாஸ் இஸ் குட். தேங்க்யூ ஸோ மச் தியாகராஜன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வசந்த், கரெக்டா 1000 கிடையாது, நம்ம வந்து 5000 கொடுத்தா 5 செகண்ட் கழிச்சு அந்த ஒர்க் நடக்கும். நான் சொன்னேன் இல்ல, இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஆர்டினோ வச்சு ஒரு அலாரம் அடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து நான் 6:15 வந்து ஒரு அலாரம் செட் பண்ணிருக்கேன், 6:20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் செட் பண்ணிருக்கேன். அப்போ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோன்னா 300 செகண்ட். ஓகேங்களா? அப்ப 300 செகண்ட்னா இன்டூ 3 போட்டேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30,000 3 lakh. ஸோ 3 lakh டிலே கொடுத்தேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா, நமக்கு எவ்வளவு டைமிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செகண்ட் வந்து மாத்திக்கும். ஸோ 10 செகண்ட் கழிச்சு அலாரம் அடிக்கணும்னா டிலே வந்து 10,000, 20 செகண்ட் கழிச்சு அலாரம் அடிக்கணும்னா 20,000, அதே 7 செகண்ட் கழிச்சு அனுப்பணும்னா ஜஸ்ட் 7,000. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து டிலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், வெறும் 1000 கிடையாது. தியாகராஜன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. S1 ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா Q&A கேளுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ ஸோ மச். கைஸ், நான் மறுபடியும் நீங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஏன்னா அந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே கிளாஸ் உங்களுக்கு 1,999 இருக்க போது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான் இருக்க போது. நீங்க வந்து நாங்க மறுபடியும் குரூப்லயும் ஷேர் பண்றோம். எதுக்காக நான் இவ்வளவு தடவை சொல்றேன்னா, எங்களால மறுபடியும் உங்க ரெக்வஸ்ட் கேட்டு நாங்க மறுபடியும் அதுக்கான ஸ்டெப் வந்து எடுக்க முடியல. ஓகேங்களா? என்கிட்ட வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணினா என்னால எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 days உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் அவைலபிள் பண்ண முடியுமோ 1,999, அதாவது 40,000 ஒருத்தர் 1,999 மாத்தணும். அந்த 1,999 வந்து பாத்தீங்கன்னா
ஜஸ்ட் ட்ரிபிள் எல்லாம் மாத்திருக்கோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட யோசிச்சு முடிவெடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஞானப்பிரகாசம் ஃபர்ஸ்ட் 3 days வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கமலக்கண்ணன் தேங்க்யூ ஸோ மச். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் உங்களுக்கு புரிஞ்சு சொன்னது. நான் ஓப்பனா சொல்லட்டுமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார் லூப் வைல் லூப்னா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நம்ம இப்படி வந்து ஃபார் லூப் வைல் லூப்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து ஏன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது சிம்பிளா ஓகே இதான் கான்செப்ட் ஃபார் லூப்ல போட்டா முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமரா மாறிடலாம். அட் த சேம் டைம் ஹார்ட்வேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஐஓடி டெவலப்பரா மாறிடலாம். ஓகேங்களா? ஸோ 60 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கீங்க. இதுல ஏன் வந்து ஒரு டிஃபரன்ஸ்னா நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய லே ஆஃப்ஸ் இருக்கும். பட் ஹார்ட்வேர் சைடோட நீங்க ப்ரோக்ராமிங் போகும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். நீங்க வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா போறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டி கிடைக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா போறீங்களோ உங்களுக்கு வந்து ஓகே சேலரி வந்து இவ்வளவு தரணுமா, இந்த ஒர்க்கை வந்து நான் சின்ன பையனை வச்சே முடிச்சுக்குவேன், இப்ப ஜாயின் ஆன ஜூனியர் வச்சே முடிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லே ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ல கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க டொமைனை வந்து கண்டிப்பா பயப்படாம சூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நம்ம மண்டே வந்து யூடியூப்ல மீட் பண்ணுவோம். சந்தோஷ் தேங்க்யூ. சரண், bar rate means number of bits transmitted per second. From where to where the bits are transmitted. நம்ம ஆடியோ போர்ட்ல சென்சார் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல. ஸோ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தானே தரும். அந்த வேல்யூ தான் என்னோட ஆடியோ போர்ட்ல இருந்து என்னோட சிபியூக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிபியூல தான் என்னோட ஆடியோ ஐடி இருக்கு. ஓ கருப்புசாமி சார் ஃபீஸ் எவ்வளோ? ஜஸ்ட் ட்ரிபிள் 9 தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் மறுபடியும் எங்கள் டீமை ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ட்ரிபிள் 9 அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளா இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டீம் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஏன்னா இருங்க நானே காப்பி பண்ணி போறேன். உங்களுக்கான லிங்க் வந்து வந்துருச்சு. அண்ட் பார் ரேட்னா அதுதான் நம்ம ஆர்டினோ போர்ட்ல இருந்து அந்த பிட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்டீஜர் கொடுக்கும்போது இன்டீஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிட் இருக்கும், 4 பிட் அலோகேஷன் இருக்கும். இப்போ நம்ம இன்ட்னு கொடுத்தோம்னா இது நம்ம பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் சொல்லுவோம்ல. நம்ம பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்னு கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அதே சி ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்னு கொடுப்போம். எதுக்காகனா அந்த பிட் அலோகேஷன். ஓகே, இன்டீஜர்னு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் வரும். நான் வந்து 2 பிட் கொடுத்தா போதும், 2 பைட் கொடுத்தா போதும், இல்லைன்னா 4 பைட் கொடுத்தா போதும். அந்த 4 பைட்டை தாண்டி வேற வேற இப்போ ஒரு மண்டபம்னு வச்சுக்கலாமே. கல்யாணம்னு சொன்னா எனக்கு வந்து 1000 பேர் வருவாங்க. ஓகேங்களா? அதே நிச்சயதார்த்தம்னு சொன்னா 500 பேர் வருவாங்க. அதே தான் இன்ட் லாங் இன்ட் அது மாதிரி தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? நம்ம ரியல் டைம் என்ன பாக்குறோமோ அதே தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்லையும் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சரண் அதான் சொல்லல ஆர்டினோ போர்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின். என்னோட ஆர்டினோ போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. என்னோட சிபியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. அந்த ரெண்டு தான் கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது. ஓகேங்களா? அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 9600 பிட்ஸ் தான் மேக்ஸிமம். அந்த பிட்டுக்குள்ள எவ்வளவு வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சரண் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் அனீஸ் ஃபாத்திமா தேங்க்யூ அண்ணா. அண்ட் அசத் மிலனா தேங்க்யூ சார். டுடே கிளாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுகுமாரன் தேங்க்யூ ஸோ மச் சுகுமார். தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் மண்டே நம்ம யூடியூப்ல வந்து பார்ப்போம். ஸோ யாரும் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஹரிவேந்தன் தேங்க்யூ ப்ரோ. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஸ்ரீவர்சன் ஓகே, நான் உங்களுக்கு நிறைய இன்புட் கொடுக்கலாம் பார்த்தா நீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் குருமூர்த்தி நாளைக்கு கிளாஸ் இல்லை, மண்டேல இருந்து தான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அபிநயா தேங்க்யூ. ஸ்ரீவர்சன் தேங்க்யூ. சதீஷ் தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போய் அட்டன் பண்ணுங்க. ஓகேனா ஏன்னா டேட்டா வந்து நேரத்தை உங்களுக்கு வேஸ்டா போகுது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்பே கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கிளாஸ் இல்ல வசந்த். ஓகேங்களா? Okay, Gurumurthy, thank you so much. I am also waiting for Monday. Thank you so much. நான் வந்து உங்க கமெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா எனக்கு காமிக்காது. நம்ம வந்து மண்டே மீட் பண்ணுவோம். ஓகே, சேஃபா இருங்க. பை. தேங்க் யூ so much. யூடியூப் ஞான பிரகாசம். ஸோ அது லைவ்ல தான் இருக்கும். ஸோ மண்டே வந்து லைவ்ல தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. தேங்க் யூ so much guys. நான் வந்து லீவ் பண்ணிக்கிறேன். எனி கமெண்ட்ஸ் இதுக்கப்புறம் போட்டீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது, நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து மண்டே உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஓகே, தேங்க் யூ so much guys.
அட்டெண்டன்ஸ் லிங்க் பூவை அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து இப்போ ஆன்ல இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்றேன். லிங்க் இருந்துச்சுன்னா அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஆன்ல இருக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் உங்களுக்கு டீம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சாட்ல ப்ரொவைட் பண்ண சொல்றேன் அட்டெண்டன்ஸ் லிங்க். ஐசக் சேம் டைம் தான். ஓகேங்களா, 6 to 7 தான். பூவி நீ கிளாஸ்ல உங்களை பார்க்கவே இல்லை, எதுவும் லேட்டா வந்தீங்களா? உங்க நேம் வந்து நான் இப்பதான் பாக்குறேன், நேத்து நிறைய டைம் பார்த்தேன். எஸ் ப்ரோ, ஓகே. கிளாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, மிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துருங்க. உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து நான் டீமா ப்ரொவைட். உங்க வெயிட் பண்ணுங்க, லிங்க் இருக்கா நான் பாக்குறேன். சாரி பூவி, அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இல்ல. ஸோ இன்னைக்கு ஒரு டே நீங்க மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ், ஸோ நான் கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ சேஃபா இருங்க. நம்ம மண்டே வந்து நம்ம கிளாஸ் வந்து யூடியூப்ல லைவ்ல இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய்.